ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக எஸ்லைன் சீரிஸ் உடைய 3வது பார்ட்டை மொத்தமா சேர்த்து ஒரே வீடியோவா போட்டிருக்கேன். அதை தான் நீங்க இந்த வீடியோல பார்க்க போறீங்க மக்களே. ஸ்டார்டிங்ல இருந்தே பார்க்கல அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்தே பாருங்க. ஒரு அட்டகாசமான சீரிஸ். நீங்க 3வது பார்ட் மட்டும் பார்க்கல, அதாவது 5-6 எபிசோட் மட்டும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் டைம் ஸ்டாம்ப் கொடுத்திருப்பேன். அதை கிளிக் பண்ணி பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு 5-6 எபிசோடு பிளே ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம மிஸ்டர் விக்னேஷ் வாலெட்ல இந்த வாரம் முழுக்கவே உங்களுக்கு லேடிஸ் வாலெட்ல ஆஃபர் இருக்கு மக்களே. 400 ரூபாயில இருந்து 500 ரூபாய் வரைக்கும் ஆஃபர் இருக்கு. ஸ்டார்டிங் பிரைஸ் உங்களுக்கு 555 மட்டும் தான். ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி மெசேஜ் பண்ணுங்க. இப்போ நம்ம கதைக்குள்ள ப்ளே பண்றேன். இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இந்த சீரிஸ் உடைய ஸ்டார்டிங் சீன்லயே நல்லா மங்களகரமா ஒரு பிட்டு படம் ஓடிட்டு இருக்கு. அங்க ஒரு 3 எஸ் போடுறாங்க. சொசைட்டி, சீக்ரெட் அண்ட் செக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ செக்ஸ்ல இருக்க எஸ் மட்டும் நிக்குது. பக்கத்துல லைன் ஒன்னு ஃபார்ம் ஆகுது. எஸ் லைன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இங்க தான் இந்த சீரிஸ் உடைய பேரையே போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. மொத்த கதையும் இந்த ஒரே ஒரு சீன்ல வச்சிருப்பாங்க. அடுத்து நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் தன்னந்தனியா ஒரு அபார்ட்மெண்ட்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. வீட்டை விட்டு வெளியே போய் பல நாள் ஆகுது, பல மாதங்கள் ஆகுது போல மக்களே. இவங்க வெளியே பார்த்துட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இந்த கார்ட்போர்ட்லாம் ஒட்டி வச்சிருக்காங்க. சரி ஓகே, லைட்டா வெளியே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்ட்போர்டை நவுத்திட்டு வெளியே பார்க்கும்போது ஆப்போசிட் பில்டிங்ல இருந்து ஒரு குட்டி பொண்ணு ஸ்கூலுக்கு கிளம்புறா. அப்போ அந்த பக்கம் ஒரு கார் வருது. அந்த கார்காரன் வாமா நான் உன்னை போகும்போது டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது இந்த பொண்ணு மதிக்காம போயிட்டே இருக்கும்போது இந்த பொண்ணுடைய மண்டையில ஒரு ரெட் லைன் தெரியுது. அந்த கார்காரனுடைய மண்டையில எக்கச்சக்கமான கனெக்ஷன் மக்களே, எக்கச்சக்கமான ரெட் லைன் தெரியுது. இதே டைம்ல அதே அபார்ட்மெண்ட்ல மேல் வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு தம்மடிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணுடைய தலையிலயும் நிறையவே ரெட் லைன் தெரியுது. அந்த பொண்ணு ஹீரோயினை பார்த்து ஹாய்னு காமிக்கும் போது இவங்க டக்குன்னு அந்த இதுவை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள போறாங்க. உள்ளுக்குள்ள போயிட்டு டிவி பார்க்கலான்னு பார்க்கும்போது டிவில இருக்க ஆங்கருடைய மண்டையிலயும் அந்த ரெட் லைன் தெரியுது மக்களே. இப்போ நம்ம ஹீரோயின் இந்த ரெட் லைன் எப்படி தெரியுது, ஏன் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சின்ன வயசுலயே ஹீரோயினுக்கு நிறையவே ரெட் லைன்லாம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இவங்க ஏதோ தெரியுது, நமக்கு தெரியுற மாதிரி தான் எல்லாருக்கும் தெரியும் போல அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா விட்டுருக்காங்க. ஆனா வளர வளரதான் அது என்ன ரெட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா புரிய ஆரம்பிச்சிருக்கு. ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல 3 பொண்ணுங்க நிக்கிறாங்க. அங்க ஒரு செலிபிரிட்டியோடைய பேனர் இருக்கும். அது கூட இன்னும் செல்ஃபி எடுத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த செலிபிரிட்டியோடைய மண்டையிலயும் எக்கச்சக்கமான ரெட் லைன் இருக்கு. அப்பதான் இவங்களுக்கு புரியுது இந்த ரெட் லைனுக்கான மீனிங் என்ன அப்படின்னா, யாரு எத்தனை பேர் கூட ஒன்னா இருக்காங்களோ, எத்தனை பேர் கூட கசமுசா பண்ணிருக்காங்களோ அதுக்கேத்த மாதிரி இந்த ரெட் லைன் ஃபார்ம் ஆகும் போல மக்களே. எக்ஸாம்பிளுக்கு அவங்களே ஒரு எக்ஸாம்பிளையே காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுடைய அப்பாவுடைய மண்டையில மொத்தமா 2 ரெட் லைன் இருக்கு. ஒன்னு இவருடைய மண்டையில இருந்து அம்மாக்கும், இன்னொன்னு வேற ஏதோ ஒரு லேடிக்கும் கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இவங்களுக்கு அது என்ன ரெட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு புரியல. தொட்டு பார்க்க ட்ரை பண்றாங்க. அதுக்கப்புறம் புக்ல வரையறாங்க. இந்த மாதிரி அம்மா அப்பா கூட ஒரு லேடி, இந்த மாதிரி ரெட் லைன் போயிட்டு மத்தவங்களுக்கும் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வரைஞ்சு வைக்க அம்மா பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த ஆளு நமக்கே துரோகம் பண்றாரு போல அப்படின்னு சொல்லிட்டு கத்தியால குத்தி புருஷனையே கொலை பண்ணிட்டு நீதாமா உண்மையை காட்டி கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு ரத்தத்தோட கொஞ்சம் இந்த பொண்ணு பயந்தே போயிட்டா. நம்மளால தான் அப்பா இறந்து போயிட்டாங்க, நம்மளால தான் அம்மா அப்பாவை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கில்ட்லயே வாழ ஆரம்பிச்சிருக்கா. அம்மா என்ன ஆனாங்க அப்படின்னா தெளிவா சொல்லவே இல்லை. ஹீரோயின் தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு பயங்கரமான குற்ற உணர்வு. நம்மளால தான் அப்பா இறந்து போனாங்க, நம்மளால தான் அப்பா இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலைக்கு ட்ரை பண்றாங்க. தூக்கு போட்டு தொங்குறாங்க, ஆனா சாக மாட்டாங்க. கை அறுத்துறாங்க, சாக மாட்டாங்க. மாடி மேலந்து குதிச்சாலும் சாக மாட்டாங்க. இவங்களுக்கு சாகாத வரம் கிடைச்சிருக்கா என்னெல்லாம் தெரியல. இவங்க அப்பதான் ஒண்ணு முடிவு பண்றாங்க, இந்த ரெட் லைன் நமக்கு மட்டும்தான் தெரியுது. அது ஏன் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்மளாலையும் நார்மல் மனுஷங்க மாதிரி வாழ முடியும், தற்கொலையும் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து என்னென்னமோ யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதெல்லாம் வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இப்ப அப்படியே ரியல் டைம்ல யாரோ கதவை தட்டுறாங்க. யாருன்னு போயிட்டு பார்க்கும்போது அந்த ஏத்த வீட்டு பொண்ணு, அந்த எதிர்த்த வீட்டு பொண்ணு இப்பதான் அந்த வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்காலாம். நான் உங்களுக்கு ஃப்ரூட்லாம் கொண்டு வந்திருக்கேன், நம்ம பேசி பழகலாம் இந்தாங்க அப்படின்னும் போது நம்ம ஹீரோயினுக்கு யார்ட்டையும் பேசவும் பிடிக்காது, வீட்டை விட்டு வெளியே போகவும் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது நீங்க உள்ளதா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், நீங்க எடுத்துக்கோங்க, இப்படியே ஃப்ரூட்டை வச்சிட்டீங்க அப்படின்னா கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போக இவங்க அந்த பொண்ணு போனதுக்கு அப்புறமா அந்த ஃப்ரூட்டை கொண்டு போயிட்டு ஏதோ பழத்தையே பார்க்காத பறக்கா வெட்டி மாதிரி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஒரு போலீஸா இருப்பாரு. இவரு கார் பார்க்கிங்ல பார்க் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கார்ல லைட்டா மோதி டென்ட் ஆக்கிடுறாரு. சரி ஓகே, நண்பனுடைய கார் தானே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு மச்சான் சாரிடா அப்படின்னும் போது ஏன்டா இன்னைக்கு என்ன பண்ணி தொலைஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க, அட பாவி இன்னைக்கும் என் காரை முட்டிட்டியா அப்படின்னு
சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோ ஸ்மைல் பண்றாரு. இதே டைம்ல அங்க வந்த இன்னொரு போலீஸ், டெய்லி லேட்டா தான் வருவியா, டைமுக்கு வர பழக்கமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் தான் ஒரு பொண்ணை பாத்துக்கிறேன் இல்லையா, என் சொந்தக்கார பொண்ணு, அந்த பொண்ணை எழுப்பி கிளப்பி ஸ்கூலுக்கு அமிச்சிட்டு வர ரொம்ப டைம் ஆகுது அப்படின்னும் போது, சரி ஓகே இப்போ நீ பாத்துக்கிற, கல்யாணம் பண்ணிட்டு அப்படின்னா என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க லேடி போலீஸ் கேட்கும்போது கல்யாணமானு சிரிக்கிறாரு. இவர் ஏன் கல்யாணமானு கேட்டு சிரிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீன்லயே காமிக்கிறாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன்லயே இருக்க இன்னொரு போலீஸ் கூட லைட்டா ஓரமா போயிட்டு கசமோசா பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அவங்க சொல்றாங்க, இந்த மந்த் எண்ட்ல எனக்கு கல்யாணம் இருக்கு, நீ மறக்காம கண்டிப்பா வரணும் அப்படின்னும் போது, நான் ஏன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்டுடா, நீ கண்டிப்பா வரணும் அப்படின்னும் போது, இல்ல எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்ல, சும்மா நடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஃபைல்லாம் தள்ளி விட்டு போக இவரும் கடுப்பாகிறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த ஏத்த விட்டு ஸ்கூல் பொண்ணை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவுடைய சொந்தக்கார பொண்ணு தான் மக்களே இந்த பொண்ணு ஸ்கூல்ல இருக்க ஒரு கேங்கு போட்டு பொலன்னு பொழக்கிறாங்க. அந்த கேங்குக்கு ஒரு தலைவியும் இருக்கா. என்ன நீ தானே மாட்டி விட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் மாட்டி உள்ள அப்படின்னு சொன்னாலும் போட்டு சமயம் அடிச்சு காசு கேட்கும்போது, என்கிட்ட காசு எல்லாம் கிடையாது, நான் வந்துட்டு அப்பா அம்மா இல்லாம அங்கிள் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கேன், அவர்கிட்ட போயிட்டு எப்படி காசு கேட்க முடியும் அப்படின்னும் போது, இங்க பாரு உங்க அங்கிள் வந்துட்டு போலீஸ்னு நல்லாவே தெரியும், அந்த ஆளு காசுலாம் மேட்டரே இல்ல, ஒழுங்கா நாளைக்கு காசை கொண்டு வரல அப்படின்னா உன்னை மேல இருந்து கீழே தள்ளி விட்டு கொலை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போக, இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, பாவமா இருக்கா இந்த பொண்ணை பார்க்கவே. அடுத்து நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. யாரையோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு பாத்துக்கிட்டு இருக்கும்போது, அந்த வீட்டுல எதுவுமே கலைஞ்சு போல, எதையும் ஆட்டையை போட்டும் கொண்டு போல, இத பார்க்கவே ஒரு மாதிரி வியர்டா இருக்கே, முக்கியமா எல்லாமே ஆர்கனைஸா அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் பார்த்துட்டே இருக்கும்போது, அங்க ஒரு லேடி போலீஸ் வராங்க. வாட்ச்மேனை கேட்கும்போது, ஹெல்மெட் போட்டுட்டு ஏதோ ஒரு டெலிவரி பாய் மட்டும் வந்துட்டு போயிருக்கான், அவன் தான் இந்த பொண்ணுடைய வீட்டுக்கு கடைசியா வந்துட்டு போனானா அப்படின்னும் போது, சரி ஓகே அவனை பத்தி எல்லா டீடைலும் விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்றாங்க. அப்படி நம்ம ஹீரோவும் ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் செக் பண்ணிட்டே இருக்கும்போது, எவனோ ஒருத்தன் ஹெல்மெட் போட்டுட்டு வந்துட்டு போயிருக்கான் அப்படின்னு மட்டும் தெரியுது. ஆனா அவன் யாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கண்டே பிடிக்க முடியல. இந்த நியூஸை வந்துட்டு ஹீரோயின் நியூஸ்ல பாக்குறாங்க. அப்படி நியூஸ்ல பாக்கும்போது அந்த ரிப்போர்ட்டுடைய மண்டையிலயும் எக்கச்சக்கமான லைன் தெரியுது. அதே டைம்ல அங்க ஹெல்மெட் போட்டுட்டு ஒருத்தன் வண்டியில போயிட்டு இருக்கான், அவனுடைய மண்டையில ஒரே ஒரு லைன் மட்டும் தான் தெரியுது. என்ன ஆச்சரியம்டா, என்னுடைய வாழ்நாள்ல இது வரைக்கும் நான் ஒரு லைன் இருக்க மனுஷனை பார்த்ததே கிடையாது, இவன் மண்டையில மட்டும் எப்படி ஒரு லைன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வாயை பிளந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே சீன் கட்டாது. அன்னைக்கு நைட்டு இவங்க சும்மா வெளியே பார்த்துட்டே இருக்கும்போது அங்க ஒருத்தன் ஹெல்மெட் போட்டுட்டு வரான், அவன் மண்டையிலயும் ஒரே ஒரு லைன் இருக்கு. ஐயோ இவன் தான் அந்த கொலைகாரனும் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் எடுத்து போலீஸ்க்கு போன் பண்ண ட்ரை பண்ணும்போது, இவங்க போனே யூஸ் பண்ண மாட்டாங்க, வெளியும் போக மாட்டாங்க, யார்ட்டையும் பேசவும் மாட்டாங்க. சார்ஜ் இருக்குமா, சார்ஜ் சுத்தமா இல்ல, சார்ஜ் போட்டு அதுக்கப்புறமா போலீஸ்க்கு கால் பண்ணி, இந்த மாதிரி நான் அந்த ஹெல்மெட் மண்டையனை பார்த்தேன், ஆப்போசிட் பில்டிங்க்கு வந்துகிட்டு இருக்கான், நான் இந்த பில்டிங்ல இருந்து கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, இவன் நேரா உள்ளுக்குள்ள போறான். அந்த எதிர்த்த வீட்டு பொண்ணை காமிச்சாங்க பாத்தீங்களா, நான் கூட புதுசா குடி வந்திருக்கேன்னு ஹீரோயின் கிட்ட பேச வந்தா பாருங்க, அந்த பொண்ணை பார்க்க தான் போறான் போல, அந்த பொண்ணுடைய பாய் ஃப்ரெண்ட் போல. இவன் போனவன் அந்த பொண்ணு கூட ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது, ஐயோ நம்ம தான் தெரியாம கால் பண்ணிட்டோம் போல அப்படின்னு சொல்லிட்டு, நான் தெரியாம கால் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண அவங்க ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவன் மண்டையில ஆல்ரெடி ஒரு லைன் இருக்கு மக்களே, இப்போ இன்னொரு லைன் உருவாயிட்டு அந்த பொண்ணுடைய மண்டையோட கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அதே டைம்ல அந்த பொண்ணுடைய மண்டைய பாருங்க, எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ். இத பார்க்கும்போது ஹீரோயினுக்கு மண்டையே வெடிச்சிரும் போல இருக்கு. அவங்க இமேஜினேஷன்ல அந்த எஸ் லைனுக்கு நடுவுல நின்னுட்டு பேனு கத்துறாங்க. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா அடுத்து வீட்டுல ஹீரோவை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து, அங்கிள் எனக்கு கொஞ்சம் காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஏன் எதுக்குன்னு கேட்காம கொஞ்சம் காசு கொடுக்க, எனக்கு இன்னும் காசு வேணும், நாளைக்கு நிறைய கொடுப்பீங்களான்னு கேட்க, அப்பதான் நோட் பண்றாரு இந்த பொண்ணுடைய மூஞ்சில யாரோ பூரா விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏமா அவன் மூஞ்சிக்கு என்னமாச்சு, யாராவது அடிச்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதுக்கு இந்த பொண்ணு ஆன்சர் பண்ணாம, நாளைக்கு நிறைய காசு கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஏமா முதல்ல மூஞ்சிக்கு என்ன விஷயமாச்சு அதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அந்த பொண்ணு ஒண்ணுமே பேசாம உள்ளுக்குள்ள போயிட்டு கதவை லாக் பண்ணிக்கிறா. இவருக்கு சரியான காண்டு, பால்கனி பக்கமா போயிட்டு தம் அடிக்க, அப்போ ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்றாங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே ஏதோ ஒரு அபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு பொண்ணு கால் பண்ணா, இந்த மாதிரி ஹெல்மெட் போட்ட ஒரு நபரை பார்த்தேன், டவுட்டா இருக்கு அப்படின்னு சொன்னா, கடைசியா நான் மாத்தி கால் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டா. நைட்டே போலீஸ் அனுப்பலாம் தான் பார்த்தேன், எமர்ஜென்சியா நிறைய பேர் வெளியே போயிட்டாங்க, இப்போ உன் வீட்டு பக்கத்திலேயே அந்த பொண்ணு இருக்கான்னு லொகேஷன் காமிக்குது, நீ போயிட்டு செக் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இவர் பார்த்தா ஆப்போசிட் பில்டிங் தான், நான் பாக்குறேன் அப்படின்றாரு.
இப்போ நேரா நம்ம ஹீரோயினுடைய வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்டும் போது இவங்க வெளியே வரதே பெரிய அதிசயம் தான். அந்த ஓட்ட வழியா பார்க்கும்போது நம்ம ஹீரோவுடைய மண்டைய பாருங்களேன், தலைவன் சரியான மன்மத குஞ்சு போல எக்கச்சக்கமான லைன் போயிட்டே இருக்கு, எங்கெங்கயோ கனெக்ஷன் போயிட்டே இருக்கு. இந்த பொண்ணு பார்த்துட்டு அமைதியா இருக்கா. இவரு கதவை தட்டிக்கிட்டே இருக்காரு. நான் போலீஸ் வந்திருக்கேன், கதவை தர அப்படின்னு போது மேல இருந்து ஒரு கண்ணாடிக்காரன் இறங்கி வரான். ஏங்க நீங்க என்னதான் தட்டினாலும் அந்த பொண்ணு கதவை திறக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப இப்போ வேணுதுன்னு ஹீரோயின் கதவை திறக்கிறாங்க. என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் போலீஸ், அதான் மண்டைய பார்க்கும் போதே தெரியுது, அதுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த மாதிரி நேத்து போலீஸ்க்கு கால் பண்ணீங்களா, என்ன விஷயமாச்சு, யார பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல ஹெல்மெட் போட்டுட்டு எதிர்த்த வீட்டுக்கு ஒருத்தன் போனா, நான் டிவியில பார்த்தவன் தான் எவனா இருப்பானு அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டுட்டு போலீஸ்க்கு கால் பண்ணேன். பார்த்தா அவனும் எதிர்த்த வீட்டு பொண்ணும் கனெக்ஷன்ல இருக்காங்க போல, சாரி ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க போல, நான் தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு போது சரி ஓகே உனக்கு அப்பா அம்மாலாம் கிடையாதா, நீ ஸ்கூலுக்குலாம் போலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க டமால்னு கதவை சாத்துறா. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. இப்ப அப்படியே நீ நைட்டு காமிக்கிறாங்க. எவனோ ஒருத்தன் ஹெல்மெட் போட்டுட்டு ஸ்கூட்டில வரான். கரெக்டா நம்ம ஹீரோயின் எந்த அபார்ட்மெண்ட்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்களோ அந்த அபார்ட்மெண்ட்குள்ளேயே போக ஹீரோயினுக்கு ஏதோ ஃபீல் ஆகுது போல. இவங்க போயிட்டு அந்த ஓட்ட வழியா பார்க்கும்போது ஒருத்தன் ஹெல்மெட் போட்டுட்டு போயிட்டு இருக்கான். அவன் மண்டையில ஒரே ஒரு கோடு மட்டும் தான் மக்கள் இருக்கு. இவன் அந்த ஏத்து விட்டு பொண்ணை மீட் பண்ண வந்தான் பாத்தீங்களா, அவன் கிடையாது. ஏன்னா அவனுக்கு ஒரு கோடு இருந்தாலும் அந்த பொண்ணு கூட ஒன்னா இருந்ததுக்கு அப்புறமா 2 கோடு உருவாயிருக்கும். இவன் மண்டையில மட்டும் ஒரே ஒரு கோடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்துட்டே இருக்கும் போது அவனுக்கும் ஃபீல் ஆகுது, நம்மள யாரோ பாக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறான். இவங்க அமைதியா உள்ளுக்குள்ள போயிடுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு சேனை காமிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது சேன் என்ன சொல்றாரு அப்படின்னா, கடைசியா ஒரு கொலைகேஸை விசாரிக்க போனோம் இல்லையா, அந்த லேடிக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். அந்த பாய் ஃப்ரெண்டு ஒரு ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல, நீ எங்க வாழ்ந்துகிட்டு இருக்கியோ அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்துல தான் இதோ ஒரு அபார்ட்மெண்ட்ல வாழ்ந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, அப்போ நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒண்ணு ஸ்ட்ரைக் ஆகுது. அந்த பையனுடைய போட்டோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஃப்ரெண்டுக்காரன் போட்டோவை காமிக்க, நம்ம ஹீரோயின் வீட்டு பக்கத்துல ஒரு கண்ணாடிக்காரனை பார்த்தாரு பாத்தீங்களா, அவன் தான் இவன். போட்டோல கண்ணாடி போடாம இருக்கான், நேர்ல பார்க்கும்போது கண்ணாடி போட்டுக்கிட்டு இருந்தான். இதுல ஏதோ மிஸ்ட்ரியா இருக்கு, ஏதோ சம்திங் ராங்கா இருக்கு, உடனே வா கிளம்பலாம், நம்ம போயிட்டு அந்த கண்ணாடிக்காரனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப, அந்த டைம்ல யாரோ நம்ம ஹீரோக்கு கால் பண்றாங்க. மாப்பிள ரொம்ப எமர்ஜென்சி கால், நான் போயிட்டு அப்படியே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன், நீ முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்க இருந்து கிளம்பி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. நம்ம ஹீரோக்கு ஒரே ஒரு அப்பா இருக்காரு. அந்த அப்பாவை காணோம், ஹாஸ்பிட்டல்ல இருந்து காணாம போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணிருப்பாங்க. நம்ம ஹீரோ நேரா மாறி போறாரு. அங்க போயிட்டு பார்த்தா அப்பா தற்கொலை பண்ணிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இவர் போயிட்டு காப்பாத்தாம அந்த ஆளு செத்தா சாவறான் பொழைச்சா பொழைக்கிறான் அப்படின்ற மாதிரி அமைதியா நிக்க, மத்த எல்லாரும் ஓடி போயிட்டு காப்பாத்தி கூட்டிட்டு வராங்க. இவர் அப்படியே அமைதியா கிளம்பிடுறாரு. அப்பாவை இவருக்கு பிடிக்காதா இல்ல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு போக போக புரியும். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த ஃப்ரெண்டு போலீஸ காமிக்கிறாங்க. இவரு அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டாரு. நேரா உள்ள போயிட்டு அவனுடைய ரூம் கதவை தட்டும் போது லைட்லாம் ஆஃப்ல இருக்கு. உள்ளுக்குள்ள ஆள் இருக்கானா இல்லையான்னு தெரியல. ரொம்ப நேரமா கூப்பிட்டு பாக்குறாரு, ஆளை காணும் அப்படின்னு சொல்லிட்டு லைட் அடிச்சுட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது அந்த விசக்கிருமி அங்கதான் மக்களே ஓரமா ஒளிஞ்சுகிட்டு இருக்கான். இவரு நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி நான் செக் பண்ண வரைக்கும் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது டக்குன்னு அவன் இவர் அட்டாக் பண்ண போன் டக்குன்னு கட் ஆகுது. டே மாப்பிள என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. திரும்ப கால் பண்ணி பாக்குறாரு, போனே போல அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கிளம்பி வந்துகிட்டு இருக்காரு. இந்த பக்கம் அந்த கண்ணாடிக்காரன் போலீஸ் அடிச்சு மட்ட பண்ணிட்டு ஹெல்மெட்டோட கீழே வரான். கீழே வரும்போது ஏதோ ஒண்ணு ஹீரோயினுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்க இவன் வந்துட்டு ஆப்போசிட் பில்டிங்க்கு போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியும் இவன் அந்த பாய் ஃப்ரெண்டு கிடையவே கிடையாது. ஏன்னா இவன் மண்டையில ஒரே ஒரு லைன் மட்டும் தான் இருக்கு. இப்போ பாய் ஃப்ரெண்டுடைய மண்டையில 2 லைன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு போலீஸ்க்கு கால் பண்ண பாக்குறாங்க. போனே ஆஃப் ஆயிடுச்சு. இது என்னடா கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு என்ன பண்றது அப்படின்னே புரியல. ஆனா இவன் கண்டிப்பா கொலைகாரன், இவன் போயிட்டு அந்த பொண்ணை கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு நல்லாவே புரியுது. சோ என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்க பல வருஷமா கழுவாத கத்தி ஒண்ணு இருக்கும். அந்த கத்தி எடுத்துக்கிட்டு இவங்களா போயிட்டு காப்பாத்த ட்ரை பண்றாங்க. முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும், அதான் பெரிய டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. வீட்டை விட்டு போய் பல வருஷம் ஆகுது போல. அப்புறம் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அந்த பொண்ணை நம்ம எப்படியாச்சும் காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறாங்க. பொறுமையா அந்த கைப்பிடி சோரெல்லாம் புடிச்சிட்டு நடந்து கீழே போனா அந்த லைட் எரியுது பாத்தீங்களா கார்ல, அதை பார்த்தோன்னு இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. மயக்கம் போட்டு கீழே விழுகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு அம்மா கண்ணுக்கு தெரியுறாங்க. அந்த ரத்த கலரியோட கையை கிட்ட கொண்டு வர ட்ரை பண்றாங்க. அதோட ஹீரோயின் மயக்கமாயிட்டாங்க. இப்ப அப்படியே நமக்கு அந்த ஹெல்மெட் மண்டையனை காமிக்கிறாங்க. ஆக்சுவலா ஹீரோயின் பார்க்கும்போது இவன் மண்டையில இருந்து ஒரு எஸ் லைன் போயிட்டு அந்த பொண்ணுடைய மண்டையில கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் தப்பா இருக்குன்னு காப்பாத்த போயிருப்பாங்க. இவன் நேரா உள்ளுக்குள்ள போறான்.
கதவை தட்டுறான். நம்ம பாய் ஃப்ரெண்ட் தான் வந்திருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்க இவனும் உள்ளுக்குள்ள போயிட்டு ஹெல்மெட்டை கலட்டினா அந்த கண்ணாடிக்காரன் ஆக்சுவலா இவனுடைய கண்ணுக்கும் அந்த லைன்லாம் தெரியுது மக்களே. இவன் மண்டையில இருந்து ஒரே ஒரு லைன் போகுது, ஆனா அந்த பொண்ணுடைய மண்டையில எக்கச்சக்கமான லைன் போயிட்டு இருக்கு. டேய் நீ ஏன்டா இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த பொண்ணை புடிச்சு கழுத்து நெரிச்சு கொலை பண்ண பாக்க அங்க நம்ம ஹீரோயின் மயக்கம்லாம் தெளிஞ்சு கத்தியோட வந்துட்டாங்க. நீ என்ன கொலை பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமான்னு சொல்லிட்டு கத்தியை கிட்ட கொண்டு வரும்போது கத்தியை புடுங்கி ஹீரோயின் அட்டாக் பண்ணிட்டான். ஹீரோயின் கீழே வந்துட்டாங்க. இப்போ ரெண்டு பொண்ணுங்களையும் மாத்தி மாத்தி அடிக்கிறான். முக்கியமா அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு கொலை பண்ண பாக்குறான். இதே டைம்ல நம்ம ஹீரோ ஸ்பாட்டுக்கு வராரு. ஹீரோ நேரா உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கும்போது அங்க ஒரு சன்கிளாஸ் இருக்கு. இந்த கிளாஸை ஹீரோயின் மாட்டிட்டு இருந்திருப்பாங்க. இந்த பொண்ணு பெருசா வெளியவே வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடிக்காரனே சொன்னா இவளுடைய கிளாஸ் எப்படி கீழே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் ராங்னு ஹீரோயினுடைய வீட்டுக்கே போயிட்டு பார்க்கும்போது கதவு திறந்திருக்கு. என்ன இந்த பொண்ணுடைய வீட்டு கதவு திறந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நேரா உள்ளுக்குள்ள போறாரு. இந்த பொண்ணு இன்வெஸ்டிகேஷன் பண்ண அந்த விஷயம்லாம் பாக்குறாரு. அதுக்கப்புறம் அந்த அட்டையெல்லாம் ஒட்டி வச்சிருப்பாங்க. அதையெல்லாம் பிச்சுட்டு பார்க்கும்போது எதிர்த்த வீட்டுல அந்த கண்ணாடிக்காரன் அந்த பொண்ணை கொலை பண்ண பாத்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்துட்டு அந்த கத்தியை தூக்கிட்டு வந்து அந்த கண்ணாடிக்காரனுடைய காலையே சதக்குன்னு குத்த அவன் கடுப்பாயிட்டு புடுங்க ட்ரை பண்றான். அன் புடுங்கிட்டு ஹீரோயினையும் அட்டாக் பண்ண பார்க்கும்போது அப்ப நம்ம ஹீரோ யோசிக்காம கன்னால இங்க இருந்து அவனை ஷூட் பண்ணி கொலை பண்றாரு. அவன் சாகுற தருவாயில எனக்கு அந்த எஸ் லைன்லாம் மறையுது அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போக அப்படின்னா இவனுக்கும் அந்த எஸ் லைன்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அடுத்து போலீஸ் ஆம்புலன்ஸ்ல வந்துட்டாங்க. நம்ம ஹீரோ எல்லாரையும் காப்பாத்திட்டாரு. ஹீரோயின் வந்துட்டு எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போக விருப்பம் கிடையாது, லைட்டா தான் காயம்பட்டிருக்கு அப்படின்னு போது உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமா அப்படின்னு சொல்ல அந்த கண்ணாடியை கொடுக்குறாரு. சரி அந்த கண்ணாடிக்காரன் யாரு, எதுக்காக அந்த பொண்ணை கொலை பண்ண பார்த்தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இது எல்லாமே நீ ஸ்டேஷனுக்கு வந்தாதான் சொல்ல முடியும் அப்படின்னு போது கரெக்டா அங்க அக்கா பொண்ணு வரா. ஏன் உங்களுக்கு கால் பண்ணா எடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அங்க ஹீரோயினையும் பார்த்து ஏமா உனக்கு என்ன பைத்தியமா நைட் டைம்ல சன்கிளாஸ் போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஹீரோயின் ஒண்ணுமே பேசாம உள்ளுக்குள்ள போயிடுறாங்க. இந்த பொண்ணு ரூம்குள்ள போயிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது ஹீரோ பேசலான்னு போனா காசு கொடுக்காம ரூம்குள்ள வராதீங்க அப்படின்னு போது அடியே என்ன பார்த்தா உனக்கு ஏடிஎம் மாதிரி தெரியுதா, சும்மா சும்மா எதுக்காக காசு கேக்குற, உனக்கு ஏன் காசு வேணும், ஸ்கூல்ல ஏதாவது பிரச்சனையா, என்கிட்ட சொன்னாதானே ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு போது ஆமா நான் வந்து சொல்லுவேன் ஹெல்ப் பண்றேன்னு வந்துட்டு பாதியில போயிடுவீங்க, ஏன் இப்படி உதவி செய்யற மாதிரி ஆக்டிங்க போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்ன பார்த்தா உனக்கு நடிக்கிற மாதிரியா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா போயிட்டு உட்கார்ந்து பேச ஆரம்பிக்கிறாரு. கீழே ஒரு பொண்ணை பார்த்து ஏன் அந்த பொண்ணை தெரியுமான்னு கேட்க அவ்வளவா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்ச தூக்கி வச்சுக்கும் போது இவரு பேசாம அங்கிருந்து கிளம்புறாரு. எனக்கு அந்த பொண்ணை தெரியும், ஸ்கூல்ல ஒன்னா படிச்சோம், இப்ப அந்த பொண்ணு ஸ்கூலுக்குலாம் வரது கிடையாது, அந்த பொண்ணுடைய அம்மாவே அப்பாவை கொலை பண்ணிட்டாங்க, கொலை பண்ணிட்டு எங்கேயோ ஓடி போயிட்டாங்க, இதான் அந்த பொண்ணுடைய வாழ்க்கை அப்படின்னு போது நம்ம ஹீரோ அப்படியே அங்கிருந்து கிளம்புறாரு. அடுத்து ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் எங்கேயோ போயிட்டு ஒரு மலை உச்சில உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் யோசிச்சு பாக்குறாங்க இவங்க கண்ணுக்கு அந்த ஒரே ஒரு எஸ் லைன் மட்டும் தெரியுது அப்படின்னா அவன் கொலைகாரனா இருக்க வாய்ப்பு இருக்கு, இல்ல அப்படின்னா கொலை பண்றதுல இருந்து இல்ல ஏதோ ஒரு ஆபத்துல இருந்து யாரையோ காப்பாத்த போறோம் போல. அப்படி நம்ம யாரையோ காப்பாத்த போறோம் அப்படின்னா இந்த சன்கிளாஸ போட்டு அந்த லைனை மறைக்க வேணாம், நமக்கு இந்த சன்கிளாஸே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கழட்டும் போது அந்த ஊர் முழுக்க எக்கச்சக்கமான லைன் தெரிய ஆரம்பிக்குது மக்களே. அந்த லைன் வந்துட்டு ஒரு லைட் மாதிரி ஹீரோயின் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்க இதே டைம்ல யாரோ மெசேஜ் பண்றாங்க, உன் கண்ணுக்கு என்ன விஷயம் தெரியுதோ அதே விஷயம் என் கண்ணுக்கும் தெரியுது, வா மீட் பண்ணி பேசலாம், இந்த ஸ்பாட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போட இத பார்த்து இவங்க ஷாக் ஆகுறாங்க. இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட முடியுது. இப்போ செகண்ட் எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே எஸ்ஆர்கே ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூலை காமிக்கிறாங்க. இந்த ஸ்கூலுக்கு வா மீட் பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஹீரோயினுக்கு யாரோ மெசேஜும் பண்ணிருப்பாங்க. அந்த ஸ்கூல்ல ஒரு டீச்சரை காமிக்கிறாங்க. இந்த டீச்சருடைய கார் ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பசங்களா தள்ளிட்டு வராங்க. அதுக்கப்புறமா இந்த டீச்சர் உள்ளுக்குள்ள போகும்போது அந்த பேப்பர்லாம் தவற விட்டுக்கிட்டே போக அங்க வந்த போய் எடுத்து கொடுக்குறான். அடுத்து நமக்கு இந்த ஹீரோவுடைய சொந்தக்கார பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு ஒரு மாதிரி நடந்து போயிட்டே இருக்கா. இந்த பொண்ணுடைய தலையிலயும் ஒரு ரெட் லைன் இருக்கு மக்களே. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அந்த மெசேஜ் வந்துச்சு பாத்தீங்களா, இந்த மாதிரி எஸ்ஆர்கே ஸ்கூலுக்கு வா அப்பதான் நான் யாருன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்களே ஏற்கனவே அந்த ஸ்கூல்ல படிச்சிருப்பாங்க, மறுபடியும் போயிட்டு ரீஜாயினிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பர்லாம் கிழிச்சு போட்டு ஸ்கூலுக்கு கிளம்புற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே சீன் கட்டாது ஹீரோவுடைய சொந்தக்கார பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு பேரு நம்ம ஜோன்னு வச்சுக்கலாம். ஜோ கிளம்பி ஸ்கூலுக்கு போனா அங்க அந்த கிம்மு, இந்த பொண்ணு சண்டை போடுவா பாத்தீங்களா, அந்த பொண்ணு பேரு கிம்மு. அந்த பொண்ணு நம்ம ஜோவுடைய லாக்கரை ஓபன் பண்ணி அதுல லவ் லெட்டரு, அதுக்கப்புறம் சாக்லேட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும், அது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து வச்சு போர்டுல எழுதி வச்சு அந்த லவ் லெட்டரையும் படிச்சு காமிக்க இவளுக்கு சரியான காண்டு. ஓடி போயிட்டு ஓங்கி ஒரே போடு சமயா அடிக்க ஆரம்பிக்கும் போது கிம்மு சரியான ரக்கட் கேர்ள் மக்களே. அவ இவளை தள்ளி விட்டு மேல ஏறி உட்கார்ந்து பொலன்னு பொலக்க அங்க டீச்சர் வராங்க. வந்தவங்க கிம்முடைய முடிய புடிச்சு இழுத்து ஒரு ஓரமா தள்ளி விட்டு இங்க என்ன விஷயம் தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்தி விட்டு
விட்டு இந்த பொண்ணை மட்டும் ஜோ மட்டும் தனியா கூட்டு போயிட்டு இங்க பாரு அவ என்ன வேணா பண்ணிட்டோம், உன்னை புல்லிங் பண்ணிட்டோம், காயப்படுத்திட்டோம், அதுக்காக நீயும் திருப்பி அடிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு வந்த வெறிக்கு நான் அவளை கொலையே பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் வந்துட்டு வீட்டுக்கு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சரி ஓகே நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஜோ வந்துட்டு அப்படியே லாக்கர் ரூமுக்கு வராங்க. அங்க வந்து பார்த்தா ஒரு கண்ணாடி இருக்கு. இது யாருடைய கண்ணாடி, இந்த லாக்கர் ரூமுக்கு எப்படி கண்ணாடி வந்துச்சு அப்படின்லாம் தெரியல. இவங்க அந்த கண்ணாடி எடுத்துக்கிட்டு எங்கேயோ கிளம்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. ஸ்டேஷன்ல நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த கண்ணாடிக்காரனை பத்தியே இன்னும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காரு. டேய் மச்சான் அவன் தான் இறந்து போயிட்டானே, இன்னும் எதுக்காக இந்த கேஸையே யோசிச்சுக்கிட்டு இருக்க, இந்த கேஸை தூக்கி போடு, அவ்வளவுதான் கேஸே முடிஞ்சு போச்சு அப்படின்னும் போது அந்த மாதிரிலாம் தூக்கி போட முடியாது, இவன் ஏன் கொலை பண்ணான்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னும் போது இந்த நாதாரி எதுக்கு கொலை பண்ணிருக்க போது, அந்த பொண்ணுங்க கூட தப்பு பண்ணிருப்பான், தப்பு பண்ணி மிரட்டி இருப்பான், இந்த மாதிரி ஏதாவது பண்ணிருப்பான். அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணுங்க உண்மையை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொலை பண்ணவும் ட்ரை பண்ணிருப்பான். தூக்கி போட்டு வாடா பாருக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது அவன் உன்னை அடிச்சதுல எந்த விதமான தப்பும் கிடையாது, நான் வந்துட்டு இந்த கேஸை கிளியரா முடிக்காம கேஸை க்ளோஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடிக்காரனுடைய எல்லா கேஸ் ஃபைலையும் பாக்குறாரு. அப்படி வீட்டை பார்க்கும்போது வீட்டுல என்னமோ கோடு போட்ட மாதிரி பாக்குறாரு. இவரே கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு அந்த கண்ணாடிக்காரனுடைய வீட்டை சுத்தி முத்தி பார்க்க லைட் அடிச்சு பார்க்கும்போது ஏதோ ரெட் கலர்ல தெரியுது. இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் அப்பா பார்த்தா அது ரெட் கலர்ல பெயிண்ட் கிடையாது மக்களே, கோடு கோடா கோடு கோடா கோடு 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 கோடா வரைஞ்சு வச்சிருக்கான். இதெல்லாம் என்ன கோடுன்னு பார்த்துட்டே இருக்கும்போது இந்த பக்கம் நமக்கு ஜோவை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு கண்ணாடி நல்லா இருக்கேன்னு வீட்டுக்கு போயிட்டு கண்ணாடிக்கு முன்னாடி நின்னு இந்த கண்ணாடியை போட்டு பார்க்கும்போது மண்டையில அந்த ரெட் லைன் தெரியுது. என்ன நம்ம மண்டையில ஒரு லைன் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா வெளியே வந்து பார்க்கும்போது மாமாவுடைய மண்டையில வகதொகை இல்லாம எக்கச்சக்கமான லைனு. இத பார்த்து பயந்து கத்திக்கிட்டே வெளியே ஓடி வர நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. இந்த பொண்ணுக்கு என்னாச்சு, திடீர்னு கண்ணாடி வேற போட்டுக்காளி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த பொண்ணு அப்படியே டவுன் சைடுக்கு அந்த மார்க்கெட் சைடுக்கா போக எல்லாருடைய மண்டையிலயும் அந்த லைன் தெரியுது மக்களே, என்ன கோடு கோடா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற பொண்ணு அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டா இந்த மாதிரி யாரெல்லாம் யார் கூடலாம் ஒன்னா இருக்காங்களோ, யாரெல்லாம் யார் கூடலாம் செக்ஸ் வச்சிருக்காங்களோ, அது எத்தனை வாட்டி செக்ஸ் வச்சாங்க அப்படின்றது கணக்கு இல்ல மக்களே, எத்தனை பேரு கூட அப்படின்றதுதான் கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா விஷயத்தையும் இந்த பொண்ணு புரிஞ்சுக்கிறா. ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு, இந்த கண்ணாடி போட்டா எப்படி இந்த விஷயம்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. மறுநாள் காலையில இந்த பொண்ணு வழக்கம் போல ஸ்கூலுக்கு கிளம்பும் போது கார்ல மாமா கிளம்புறாரு. ஸ்டார்டிங் சீன்ல ஏதோ ஒரு கார்காரன் ஏத்திக்க ட்ரை பண்ணா பாத்தீங்களா, அந்த கார்காரன் நம்ம ஹீரோ தான் போல. வழக்கம் போல இவரும் நான் இன்னைக்கு டிராப் பண்றவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது இந்த பொண்ணு பாக்குறா. மண்டைக்கு மேல கொண்ட முளைச்ச மாதிரி எக்கச்சக்கமான லைன் மக்களே, நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. யாரையா இந்த ஆளு, இந்த ஆள்லாம் மனுஷனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்ச உருன்னு வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு கிளம்பி ஸ்கூலுக்கு போக ஸ்கூல்ல இருக்க எல்லாருடைய லைனும் தெரிய ஆரம்பிக்குது. இப்போ ஸ்கூல்ல யாரெல்லாம் யார் கூடலாம் கனெக்ஷன்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கிறா. ஸ்கூல்ல வந்துட்டு டீச்சரும் ஸ்டூடெண்ட் கூட ஒன்னா இருக்காங்க போல, அவங்களுக்குலாம் கனெக்ஷன் போகுது. சரி இந்த கிம்ம பார்க்கலான்னு கிம்ம பார்த்தா கிம்முக்கு மண்டையில 2-3 கோடு இருக்கு. அதுல ஒரு கோடு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல இருக்க ஒரு டீச்சர் கூடவே கனெக்ட் ஆக, அடி பாவி டீச்சர் கூடவே ஒன்னா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இவ உள்ளுக்குள்ள போக அங்க வந்துட்டு நமக்கு அந்த டீச்சரை காமிக்கிறாங்க. இவங்க மண்டையில ஒரு கோடு கூட இல்ல மக்களே, ரொம்ப ரொம்ப நல்லவங்களா அடக்கொடக்கமா வாழ்ந்துட்டு இருக்காங்க போல. எப்பா இது வரைக்கும் நான் பார்த்ததுலயே இவங்க மண்டையில மட்டும்தான் கோட காணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோ பாத்துக்கிட்டு இருக்கா. இதே டைம்ல அங்க நம்ம ஹீரோயின் வராங்க. ஹீரோயினை கூப்பிட்டு இந்த பொண்ணு நம்ம ஸ்கூலுக்கு புதுசா ஜாயின் பண்ணிருக்கா. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்கூல்ல படிச்ச பொண்ணு தான், கொஞ்சம் கேப் விட்டு மறுபடியும் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தி வைக்கும் போது எல்லாரும் அமைதியா இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு பேசவே பிடிக்கல போல. அவங்க அமைதியா போயிட்டு உட்காரும் போது அந்த கிம் இருக்கா பாத்தீங்களா, ஏன் இவ வந்துட்டு ஊமையா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க. அதே டைம்ல நம்ம ஜோவும் பாக்குறா, என்ன இவ திடீர்னு சம்பந்தமே இல்லாம ஸ்கூலுக்கு வந்திருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறா. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இன்னமும் அந்த கண்ணாடிக்காரனுடைய கேஸையே பாத்துக்கிட்டு இருக்காரு. போட்டோ கீட்டோ எதுல பார்த்தாலும் பயபுள்ள கண்ணாடி போட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா கண்ணாடியை மட்டும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய எவிடன்ஸ் பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்க்கும்போது அங்கேயும் கண்ணாடியை காணும். சரி ஓகே அவன் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த ஸ்கூல்ல போயிட்டு நான் செக் பண்ணி பாக்குறேன், கேட்டு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறான். நம்ம ஹீரோ கிளம்பி ஸ்கூலுக்கு வந்து பார்த்தா அங்க யாரையும் காணும். நம்ம ஸ்வீட் டீச்சர் மட்டும் தான் இருக்காங்க. அவங்க நம்ம ஹீரோ கிட்ட உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த
இந்த மாதிரி கன்னடிக்கார டீச்சரு இங்க ஒர்க் பண்ணாரு இல்லையா, அவரை பத்தி பேசலாம் அப்படின்னு தான் வந்தேன். அவர் ஒரு கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இறந்தும் போயிட்டாரு. அவரை பத்தி விசாரிக்கணும் அப்படின்னும் போது, எனது கொலகாரனா பார்க்க நல்லா சாக்லேட் பாய் மாதிரி நல்லா சுத்திட்டு வந்தானே, என்ன பார்க்கும் போதெல்லாம் ஹாய் காமிப்பான், அவன் கொலகாரனான்னு கேட்கும் போது சாதாரண கொலகாரன் கிடையாது, சைக்கோ கொலகாரன் அப்படின்னு சொல்ல ஷாக் ஆகுறாங்க. சரி ஓகே, அவனை பத்தி என்ன தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எவ்வளவு நாள் ஒர்க் பண்ணா, அவன் கண்ணாடி போட்டிருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமா கண்ணாடி தான் போட்டிருப்பாரு அப்படின்னு சொல்ல, சரி நீங்க தான் ஜோவுடைய அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் அப்பா கிடையாது அங்கிள் அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே, இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, ஜோவை மீட் பண்ணீங்களா இல்ல நேரா என்ன பார்க்க வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் என் வேலையை பார்க்க வந்தேன், என்னுடைய வேலையை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு கிளம்பிடுவேன், அவளுக்கு இன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது, அந்த கண்ணாடிக்கார டீச்சருடைய திங்ஸ் எல்லாம் எங்க இருக்கோ அதை எடுத்து காமிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே நமக்கு இந்த ஸ்கூலுடைய மொட்டை மாடியில நம்ம ஜோவை காமிக்கிறாங்க. வழக்கம் போல கிம் வந்து காசு கேட்டு அடிக்கும் போது இந்த பொண்ணு நக்கலா கண்ணாடி போட்டுட்டு, இங்க பாரு நான் ஏன் உனக்கு காசு கொடுக்கணும், நீ ஏன் வந்து பிச்சை கேட்கிற, உனக்கு காசு வேணும் அப்படின்னா நீயே சம்பாரிச்சுக்கோ, அதான் நீ பலான வேலை பாக்குறியே அப்படின்னும் போது, என்ன பேச்சடி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு சமையா போட்டு அடிக்க அங்க ஹீரோயின் வராங்க. இங்க பாரு இன்னொரு வாட்டி அவன் மேல கைய வச்ச அப்படின்னா என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்னும் போது, ஓஹோ நீ அவளுக்கு சப்போர்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவளை புடிச்சு அடிக்க பார்க்கும் போது, அப்ப நம்ம ஹீரோயின் இந்த கிம்முடைய டையை புடிச்சு இழுத்துக்கிட்டு அப்படியே மொட்டை மாடியில சைடா போயிட்டு, வா ரெண்டு பேரும் சேர்ந்து குதிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அம்மா தாயே என்ன விடுமா ப்ளீஸ் ப்ளீஸ் அழுறா. ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோயின் சமையா பயமுறுத்தி விட, இங்க பாரு நான் யாருன்னு தெரியாம நீ விளையாட்டு காமிக்கிற, நான் உனக்கு யாருன்னு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப ஜோ நம்ம ஹீரோயின் கிட்ட, இப்ப எதுக்கு இந்த மாதிரி எனக்கு சப்போர்ட்டா வந்துட்டு இருக்க, உன்னுடைய வேலையை நீ பாரு என்னுடைய வேலையை நான் பாக்குறேன் அப்படின்னும் போது, ஏண்டி இன்னும் நீ என் மேல கோவமா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம், நான் எதுக்காக உன் மேல கோவமா இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்பிடுறா. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி மறுபடியும் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ சரி ஓகே எல்லாமே செக் பண்ணி முடிச்சுட்டு அந்த கண்ணாடியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அங்க இருந்து போலான்னு பார்க்கும்போது அந்த டீச்சரை பாக்குறாரு. டீச்சர் சொல்றனே தப்பா நினைச்சுக்காதீங்க, நீங்க அந்த ஷர்ட்டுடைய பட்டனை ஒழுங்கா போடவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது, ஐயோ நான் சரியா பார்க்கல மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டன் போடுறாங்க. தலைவன் வந்த வேலையை பார்க்காம எந்த வேலையை பார்த்துருக்கான்னு பாருங்களேன், போற இடம் முழுக்க அப்படியே சூரிய குஞ்சாவே சுத்திட்டு இருக்கான் போல. சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப கரெக்டா ஜோ பாக்குறாங்க, என்ன இந்த ஆளு இங்க வந்துட்டு போறானி அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. அடுத்து நம்ம ஹீரோ கிளம்பி அந்த கண்ணாடிக்காரன் வழக்கமாவே ஒரு பாருக்கு போவானா, அந்த பாருக்கு போயிட்டு இந்த கண்ணாடிக்காரனுடைய போட்டோவை காமிச்சு, இவனை பாத்திருக்கியா இங்க வருவானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, வருவான் அடிக்கடியே வருவான், வரும்போதெல்லாம் யாராவது அவனுக்கு நலங்கு வச்சு அமுச்சு விடுவாங்க அப்படின்னும் போது, என்னையா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, வந்து உட்கார்னா அப்படின்னா பைத்தியக்கார மாதிரி சரக போட்டு 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாடுன்னு யாரையாவது மண்டைய பார்த்து கவுண்ட் பண்ணுவான். கவுண்ட் பண்ணிட்டு அவனுக்கு அவனே சிரிப்பான். அப்ப யாராவது அடிப்பாங்க அப்படின்னு சொல்ல காமிக்கிறாங்க சீனை. இந்த ஆளு வந்து உட்கார்ந்துட்டு சரக்கு போட்டு அந்த கண்ணாடியும் போட்டுக்கிட்டு இருப்பான். யாருடைய மண்டையில எத்தனை கோடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கவுண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, அங்க ஒரு லேடி இருப்பாங்க, அவங்க மண்டைய பார்த்து கவுண்ட் பண்ண அவங்க கடுப்பாயிட்டு தன்னுடைய 99வது பாய் ஃப்ரெண்ட் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அந்த ஆளை பாரு லைட்டா பைத்தியமா என்னன்னு தெரியல, என்ன பார்த்து ஏதோ கவுண்ட் பண்ணிட்டு இருக்கான், சைட் அடிக்கிறான் அப்படின்னு சொல்ல, அந்த 99வது பாய் ஃப்ரெண்டும் கடுப்பாயிட்டாரு. டேய் உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இவன் இவருடைய மண்டைய பார்க்க இவரே பலான வேலை பார்த்திருக்காரு போல. ஓடோ பாவி இத்தனை பேர் கூடியா ஒன்னா இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, என்ன பேச்சுடா பேசிட்ட அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பொழக்கிறாரு. இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோல நம்ம ஹீரோ கண்ணாடி இல்லாம காமிக்கிறாரு. இந்த ஆளை நான் எப்ப பார்த்தாலும் கண்ணாடியோட பார்த்திருக்கேன், ஆனா போட்டோல கண்ணாடியே போடாம இருக்கான் அப்படின்னும் போது, சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறாரு. அந்த டைம்ல அங்க ஒரு பொண்ணு மீட் பண்றாரு. அந்த பொண்ணு தான் ஹீரோக்கு சிக்னல் கொடுத்து வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போக, ஐயா ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஜோவை காமிக்கிறாங்க. ஜோ யாரையோ ஃபாலோ பண்றா, யார ஃபாலோ பண்றா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கிம்ம ஃபாலோ பண்ணிட்டு போறா. இந்த பொண்ணு போயிட்டு டீச்சரை மீட் பண்ண, அவங்க அப்படியே நடு ரோட்லயே எதுவும் பண்ணல மக்களே, சும்மா பேசிக்கிட்டு இருக்காங்க. மண்டையில பாருங்களேன் அந்த ஆளுக்கு எத்தனை கோடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இது மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும் போது, இந்த எல்லா விஷயத்தையும் இந்த பொண்ணு போட்டோ வீடியோன்னு ரெக்கார்ட் பண்ண, இவங்க ஏதோ ஒரு ஹோட்டல் ரூம்குள்ள போறாங்க. அந்த டைம்ல இந்த பொண்ணு மெசேஜ் பண்றா, இந்த போட்டோவை வந்துட்டு கிம்முக்கு அமுச்சு விட அந்த பொண்ணு வேலையெல்லாம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்போ இந்த போட்டோவை பார்த்துட்டு அந்த பொண்ணு பெருசா ஷாக்கே ஆகல, அமைதியா உட்கார்ந்துகிட்டு இருக்கா. இப்போ வந்துட்டு இந்த பொண்ணு பொறுமையா அந்த டீச்சர் கிட்ட போயிட்டு, டீச்சர் அப்படின்னு கூப்பிட்டு, ஒருவேளை ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டினா கேக்குறேன், நம்ம வந்துட்டு யார்ட்டையாச்சும் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஐயோ வாய மூடு இந்த மாதிரிலாம் நடக்கவே கூடாது அப்படின்றாரு. இந்த பொண்ணு வெளியவே உட்கார்ந்துகிட்டு இருக்கா. இவள் வருவாளா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடிக்கிட்டு வெளியே உட்கார்ந்துட்டே இருக்கும் போது, அவ வரல மக்களே, மெசேஜ் மட்டும் வருது. என்ன மெசேஜ் அப்படின்னா, இந்த போட்டோ எனக்கு ஏண்டி அனுப்புற, இதை நான் பாக்கிறதுனால
எனக்கு என்ன பிரச்சனை, நீ வெளியே காமிச்சா கூட எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அந்த டீச்சருக்கு தான் பிரச்சனை அப்படின்னும் போது கொய்யால இவ சரிப்பட்டு வரமாட்டா, நம்ம அந்த ஆளை மிரட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி மறுநாள் காலையில ஸ்கூல்ல காமிக்கிறாங்க. ஸ்கூல்ல எல்லா டீச்சரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்டும் ஒரு டீச்சரும் கனெக்ஷன்ல இருக்காங்க, வர வர நம்ம நாடு எதை நோக்கி போயிட்டு இருக்கே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஊரு கதை உலக கதைலாம் பேசிட்டு நம்ம டைம் ஆயிடுச்சு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப இவர் மட்டும் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அங்க நம்ம லேடி டீச்சர் வந்து நீங்க மட்டும் போகாம உட்கார்ந்துட்டே இருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இதோ வாரம் போலாம் அப்படின்னு சொல்லும் போது அவங்க முன்னாடி போறாங்க. இவர் வந்துட்டு ஆக்சுவலா மெசேஜை பார்த்து ஷாக்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. என்ன அப்படின்னா நம்ம ஜோ வந்துட்டு இவருக்கு மெசேஜ் அமைச்சிருக்காங்க, அந்த போட்டோ அமுச்சு விட்டு இந்த போட்டோ வெளியே லீக் ஆகக்கூடாது, வேற யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னா எனக்கு 20 மில்லியன் வான் பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அது லட்சக்கணக்கான பணம் போல மக்களே, இவ்வளவு பணத்தை நான் எப்படி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஷாக்ல இருக்காரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. ஹீரோயினும் அதுக்கப்புறம் ஜோவும் பேசிக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது எனக்கு மட்டும் ஒரு 20 மில்லியன் வான் பணம் கிடைச்சது அப்படின்னா டெபாசிட்ல போட்டு அதுல இருந்து மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சமா காசு வரும், அந்த காசு எடுத்துட்டு தனியா போயிடுவேன், மாமா கூட இருக்க மாட்டேன் அப்படின்னும் போது அடியே உனக்கு என்னடி பிரச்சனை, ஒரு போலீஸ்கார மாமா இருக்காரு, காசு கொடுக்குறாரு, நல்லாவே பாத்துக்கிறாரு, ஏன் உனக்கு பிரச்சனை, ஏன் தனியா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவர் எனக்கு அப்பாவோ அம்மாவோ கிடையாது, அவரு என்னுடைய குடும்பமும் கிடையாது, நான் போயிட்டு தனியா வாழ போறேன், அதான் எனக்கு விருப்பம், அதான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா உன்னுடைய ஓடி போன அம்மா திரும்ப வந்தாங்களா, உன்னை கான்டாக்ட் பண்ணாங்களான்னு கேட்கும்போது அவங்க என்ன கான்டாக்ட்லாம் பண்ணல, கான்டாக்ட் பண்ணாங்க அப்படின்னா நான் அவங்ககிட்ட சொல்ல மாட்டேனா, அவங்க எங்க இருக்காங்க, ஆக்சுவலா இருக்காங்களா இல்லையானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா ஹீரோயின் சொல்லும் போது ஆமால ஒருவேளை அவங்க உயிரோடு இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா உன்னை கான்டாக்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அம்மா இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அப்படியே பால்கனில போயிட்டு உட்கார்ந்துட்டு சுத்தி முத்தி பார்க்கும்போது அங்க ஒரு கணவன் மனைவியை காமிக்கிறாங்க, சண்டை போட்டுட்டே இருக்காங்க. கணவன் மனைவி அப்படின்னு சொல்லிட்டு பேருக்கு தான் இருக்காங்க, அந்த பொண்ணு வேற யார் கூடயோ இருக்கா, அந்த ஆளு வேற யார் கூடயோ கனெக்ஷன்ல இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊரையே இந்த பொண்ணு சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே சீன் கட்டாது. மறுநாள் காலையில ஸ்கூல்ல காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு ஸ்கூல்லயே தூங்கி விளைஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு கிம் அந்த டீச்சர் கூப்பிட்டு திட்டிக்கிட்டு இருக்காரு. திட்டுற மாதிரி தனியா வேற எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டு எதுக்காக அந்த போட்டோல அனுப்பி என்ன பிளாக்மெயில் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது யாவ் நான் எங்கேயோ அமுச்சு விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மேல ஏறி உட்கார்ந்துட்டு நக்கலா நான் ஒன்னும் அனுப்பல, அந்த ஜோ தான் அமுச்சு விட்டா அப்படின்னும் போது ஜோவா உன்னுடைய கிளாஸ்ல ஒரு பொண்ணு இருப்பாளே அந்த பொண்ணை கூட பார்த்தா உனக்கு பிடிக்கவே பிடிக்காதே அந்த பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா அப்படின்னு சொல்ல அவளுக்கு எப்படி நம்மள பத்தி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கும் தெரியல, எனக்கு தான் முதல்ல அந்த பொண்ணு அமுச்சு விட்டா, அதுக்கப்புறம் உனக்கே அமுச்சு விட்டா போல, எனக்கு எதுவுமே தெரியல, நீயே பாத்துக்கோ அப்படின்னும் போது என்னடி இவ்வளவு கேஷுவலா பேசிக்கிட்டு இருக்க, அதுவும் ஒரு டீச்சர்னு மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க அப்படின்னும் போது ஆமா இவர் பெரிய டீச்சர், நீ என்ன டீச்சர் மரியாதை நடந்துகிட்டே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறா. மக்களே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, இந்த போட்டோ வீடியோலாம் லீக் ஆனா உனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறா. போகும்போது யோசிச்சுட்டே போறா, ஆமா இவ என்ன பைத்தியமா, இவ எதுக்கு மாத்தி மாத்தி போட்டோ அமிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே போறா. அப்போ பார்த்தா இந்த பொண்ணு கூட அங்க இருக்க பசங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணை பார்த்தாலே யாருக்கும் பிடிக்காது, என்ன எல்லாரும் இந்த பொண்ணு கூட பேசிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க இந்த பொண்ணு என்ன காரியம் பண்றா அப்படின்னா அந்த கண்ணாடி போடும்போது யாரெல்லாம் யார் கூட கனெக்ஷன்ல இருக்காங்களோ அதெல்லாம் தெரியுது பாத்தீங்களா, ஒன் பை ஒன்னா பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறா. இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாதா, காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு எல்லாருக்கும் போட்டோ அமுச்சு விட்டு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கா மக்களே. அதுக்கப்புறம் ஸ்கூல்ல மத்த ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் பேசி நல்லா பழகி பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டா. ஸ்கூல்ல இந்த பொண்ணை எல்லாரும் ஒரு தெய்வம் மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. இதை நம்ம ஹீரோயின் பாக்குறா, ஏதோ சரி கிடையாதே அப்படின்னு சொல்லிட்டு நேரா இந்த பொண்ணு கிட்ட போயிட்டு உனக்கும் அந்த ரெட் லைன் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனது ரெட் லைனா, அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஏன்னா எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்ல ஏய் சும்மா சொல்லாத, என் மண்டையில ஏதாவது தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒன்னே ஒண்ணு அப்படின்னும் போது ஓ அப்படின்னா நான் கண்ணாடி போட்டுட்டு பாக்குறத நீ கண்ணாடி இல்லாம பாக்குறியான்னு கேட்கும் போது ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாரு இந்த கண்ணாடியை யூஸ் பண்ணாத, இது ரொம்ப ரொம்ப ரிஸ்க், இதனால நீ தான் பெரிய பிரச்சனைல மாட்டிப்ப அப்படின்னும் போது என்னால யூஸ் பண்ணாமலாம் இருக்க முடியாது, எனக்கு இந்த கண்ணாடி வேணும், இந்த ஸ்கூல்ல சேர்ந்தவங்க என்னெல்லாம் பாடா படுத்துனாங்க அவங்கள ரிவெஞ்ச் எடுக்க போறேன், அவங்கள நல்லா வச்சு செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடியை புடுங்கிட்டு பாத்ரூமை விட்டு இந்த பொண்ணு கிளம்புறா. மக்களே ஹீரோயின் சொல்ற பேச்சையும் கேட்காம கிளம்புறா. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி அந்த டீச்சரை காமிக்கிறாங்க. இவரு கார் பார்க்கிங்ல காருக்குள்ள உட்கார்ந்துட்டு அந்த போட்டோவையே பாத்துக்கிட்டு இருக்காரு. இந்த விஷயம் மட்டும் என் பொண்டாட்டிக்கு தெரிய வந்தா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி ஜோவை காமிக்கிறாங்க. ஜோ தன்னுடைய புது பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ணி அவன் கூட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது இந்த பொண்ணு வந்துட்டு தடுக்கிறா. ஏன் இது உனக்கு ஃபர்ஸ்ட் டைமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க வேலையை ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைம்ல ஏதோ மெசேஜ், என்ன மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பிளாக்மெயில் பண்ணா பாத்தீங்களா
பாத்தீங்களா, அந்த டீச்சர் வந்துட்டு நான் உனக்கு தேவையான பணத்தை கொடுக்குறேன், வந்து என்ன மீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. என்ன மெசேஜ், யாரது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, வா நம்ம ஷாப்பிங் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இவங்கள யாரும் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அது வேற யாரும் கிடையாது, கிம் தான். இவங்க கிளம்பி கடைக்கு போயிட்டு அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்கும் போது, அப்போ இந்த பொண்ணு கொண்டு வந்த பேக வந்துட்டு பாத்தீங்கன்னா கிம் பாத்துட்டே இருக்கா. ஏன் அப்படின்னா நம்ம ஹீரோயினும் இந்த ஜோவும் பாத்ரூம்ல பேசிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, இந்த எல்லா விஷயத்தையும் கிம் கேட்டுட்டு இருப்பா. சோ அந்த கண்ணாடிய ஆட்டைய போட்டோம் அப்படின்னா நம்மளாலையும் எல்லா விஷயத்தையும் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டைய போட ட்ரை பண்றா. அந்த பொண்ணு பார்க்காத டைம்ல பேக்குள்ள இருந்து கண்ணாடி ஆட்டைய போட்டுட்டு ஓடி போக, இவன் அந்த பாய் ஃப்ரெண்டோட சேர்ந்துட்டு ஷாப்பிங் முடிச்சுட்டு வெளியே வரும்போது தான் கண்ணாடியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறா. ஐயோ என் கண்ணாடியை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இங்கன்னு தேடிட்டு நம்ம ஹீரோயின்கே கால் பண்றா. கால் பண்ணி என் கண்ணாடிய நீ தான் ஆட்டைய போட்டியான்னு கேட்கும் போது, லூசே நான் எங்கேயோ இருக்க, நீ எங்கேயோ இருக்க, நான் எப்படி கண்ணாடி ஆட்டைய போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீ இல்லாம வேற யாரு அந்த கண்ணாடி எடுப்பாங்க, நான் உன்னை வச்சுக்கிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பாயிட்டு வேற எங்கேயோ கிளம்புற மாதிரி காமிக்கிறாங்க. இதே டைம்ல கிம்ம காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு கண்ணாடியை போட்டுட்டு ட்ரெயின்ல போயிட்டு இருக்கா. அந்த கண்ணாடியை போட்டுட்டு சுத்தி முத்தி பார்த்தா கோடு கோடா தெரியுது. அட பாவீங்களா, இத்தனை பேர் கூட ஒன்னா இருந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே போக, இந்த பக்கம் நம்ம ஜோ வந்துட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு டீச்சரை மீட் பண்றா. உனக்கு எப்படி இந்த போட்டோ கிடைச்சது, நீ என்ன ஃபாலோ பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அதெல்லாம் இப்ப முக்கியம் கிடையாது, காசு தரேன் அப்படின்னு சொன்னீங்களே, காசு எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இங்க பாரு இந்த ஒரு போட்டோவால என் வாழ்க்கையே நாசமா போக நிறைய வாய்ப்பு இருக்கு, என் பொண்டாட்டி பிரெக்னெண்டா இருக்காங்க, அது மட்டும் இல்லாம ஒரு குழந்தையும் இருக்கு, தேவையில்லாம இந்த போட்டோவை வெளியாட்டியும் காமிக்காதே அப்படின்னும் போது, நான் யார்ட்டையும் காட்ட மாட்டேன், எனக்கு தேவை காசு, நான் கேட்ட காசை கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் பாட்டுன்னு அமைதியா போயிடுவேன் அப்படின்னு சொல்லும் போது, ஏன்டி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஏன் அப்படின்னா நானும் உங்களை மாதிரி ஒரு பெட்டரான வாழ்க்கையை வாழணும், இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்க வாழ்க்கை ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்கு, எனக்கே பிடிக்கல அப்படின்னு சொல்லும் போது, இதே டைம்ல அந்த டீச்சருக்கு யாரோ மெசேஜ் பண்றாங்க. அவங்க வைஃப் தான் மெசேஜ் பண்றாங்க. என்ன மெசேஜ் அப்படின்னா, அவங்க இந்த பொண்ணு அமிச்சா இல்லையா அந்த போட்டோவை பார்த்துட்டு புருஷனுக்கே அமிச்சிருக்காங்க போல, நீ எல்லாம் மனுஷனா, இதுக்கு என்ன எக்ஸ்பிளைன் கொடுக்க போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அடி பாவி நான் காசு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்டாட்டிக்கு அமிச்சு ஓட்டியான்னு கேட்கும் போது, யோ நான் என்ன லூசா, நீ தான் காசு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் எதுக்காக உன் பொண்டாட்டிக்கு இந்த போட்டோவை காமிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அப்படின்னா இது என்ன, ஏன்டி இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் இந்த பொண்ணு கிட்ட சமையா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. இதே டைம்ல நம்ம ஹீரோயினுக்கு என்னமோ தோணுது, ஏதாவது தப்பா நடக்க போகுது அப்படின்னா லைட்டா ஃபீல் ஆகும் போல, இந்த பொண்ணுடைய கண்ணாடியை காணும், நமக்கும் ஏதோ தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கிளம்பி ஸ்கூலுக்கு வர பார்த்தா, இந்த ஜோ இருக்கா பாத்தீங்களா, இந்த பொண்ணு யாரோ மாடி மேல இருந்து பூச்சி தள்ளி விட்டாங்க போல, இந்த பொண்ணு மேல இருந்து கீழே விழுக நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. பார்த்தா அந்த பொண்ணு கீழே விழுந்ததுல இறந்தே போயிட்டா. யாரு தள்ளி விட்டா, உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்க. இதோட செகண்ட் எபிசோட் முடியுது. ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக எஸ்லைன் சீரிஸோடைய அடுத்த பாட்டை கொண்டு வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரே வீடியோல 2 பாட்டு போட்டிருக்கேன். அதை பார்க்காம இதை பார்க்க வந்தீங்க அப்படின்னா ஒண்ணுமே புரியாது. அதை போயிட்டு பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த வீடியோடைய லிங்கை ஃபர்ஸ்ட் கமெண்ட், டிஸ்கிரிப்ஷனு, அதுக்கப்புறம் ஐ கார்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் கொடுத்து வச்சிருப்பேன். கிளிக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம மிஸ்டர் விக்னேஷ் வாலெட்ல இந்த வாரம் முழுக்கவே லேடிஸ் வாலெட்டுக்கு நிறையவே ஆஃபர் இருக்கு மக்களே. ஸ்டார்டிங் பிரைஸ் உங்களுக்கு 555 மட்டும்தான். ஒரிஜினல் கவு லெதர்ல பிரீமியம் குவாலிட்டியில 1 இயர் வாரண்டியோட உங்களுக்கு யாருமே கொடுக்க மாட்டாங்க. இது ரொம்ப ரொம்ப லிமிடெட் டைம் ஆஃபர் மட்டும்தான். வேணும் அப்படின்றவங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்க, நானே உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இப்போ கதைக்குள்ள போயிடலாம். இப்போ 3வது எபிசோடிய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோயின் ஓடி வந்து அந்த பொண்ணை பார்க்கும்போது, நல்ல வேளையா அந்த பொண்ணு சாகவே இல்ல மக்களே. அந்த பொண்ணுடைய அந்த லைனும் ஆடிக்கிட்டு இருக்கு. அதாவது அந்த லைன் மூலமா என்ன தெரிய வருது அப்படின்னா, அந்த பொண்ணு உயிருக்கு போராடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்து, இப்ப அப்படியே இந்த பொண்ணு தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்றாங்க. அங்க நம்ம ஹீரோ வராரு. எங்க அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு, இந்த டைம்ல நீங்க 2 பேரும் எதுக்காக ஸ்கூலுக்கு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, முதல்ல அவதான் போனா, போன் பேசும்போது நான் ஸ்கூலுக்கு போறேன் அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறம் தான் நான் பின்னாடி போனேன் அப்படின்னும் போது, அவ ஏன் போனான்னு கேட்கும் போது அது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும் போது இவரு கடுப்பாயிட்டு ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. கண்டிப்பா அவ தற்கொலை பண்ணிக்கலாம் வாய்ப்பே கிடையாது. இது
இது பின்னாடி வேற என்னமோ மர்மம் இருக்கு, அதை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பிட்டாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி மறுநாள் காலையில ஸ்கூல்ல காமிக்கிறாங்க. ஸ்கூல்ல பிரின்சிபல் வந்து அங்க இருக்க எல்லா டீச்சரையும் போட்டு செமையா கத்திக்கிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு எதுக்காக ஸ்கூலுக்கு வந்து தற்கொலை பண்ணி சாகணும், வேற எங்கேயும் சாக இடம் கிடைக்கலையா, நீங்க ஒழுங்கா அந்த ஸ்டூடெண்ட் எல்லாம் பாத்துக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாத்தி மாத்தி திட்டும் போது லைட்டா அப்படியே சண்டைலாம் போடுறாங்க. அந்த சண்டையில அங்க இருக்க புக்கு திங்ஸ் எல்லாம் கீழே விழுக அங்க ஒர்க் பண்ற 2 டீச்சர் போயிட்டு அந்த புக்கெல்லாம் எடுத்து அடுக்கி வைக்கும் போது பார்த்து ஏதோ சிக்னல் கொடுத்துக்கிறாங்க. இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு போல மக்களே. இப்போ இந்த சண்டையெல்லாம் முடிய அங்க கிம்னு ஒரு டீச்சரை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணுடைய பேரும் கிம் தான், இந்த டீச்சருடைய பேரும் கிம் தான், போட்டு குழப்பிக்காதீங்க. இவரை சொல்லும் போது கிம் டீச்சர்னு சொல்றேன், அந்த பொண்ணை சொல்லும் போது கிம் பொண்ணுன்னு சொல்றேன். இவரு ஸ்கூல் முடியும் போது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கும் போது அங்க இருக்க இன்னொரு டீச்சரு, என்னப்பா நீ எப்பப்பா எனக்கு கல்யாண டேட்டை சொல்ல போற, பார்ட்டி எப்ப கொடுக்க போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, கல்யாணமா, இதுக்கப்புறம் கல்யாணமே நடக்க போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவரு கிளம்பி தன்னுடைய தங்கச்சியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இந்த ஊரே வேணாம், இந்த வேலையே வேணாம், நம்ம கனடா போயிட்டு செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோட இருக்காரு. வேலைக்கெல்லாம் அப்ளை பண்ணிருக்காரு. ஆல்மோஸ்ட் வேலை கிடைச்ச மாதிரிதான் மக்களே. இந்த ஊரை விட்டு போறதுக்கு முன்னாடி தங்கச்சியும் தங்கச்சியுடைய பொண்ணையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி போயிட்டு மீட் பண்ணும்போது, என்னன்னா புதுசா இந்த பக்கம் வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. அங்க தங்கச்சியுடைய புருஷன், அந்த பொண்ணு, இவங்க எல்லாருமே இருக்க மாதிரி ஒரு போட்டோ இருக்கு. இவர்தான் மச்சானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமா இவர்தான் மச்சான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஊர்லாம் கல்யாணம் பண்றது கூட சொல்ல மாட்டாங்க போல, யாரு மாப்பிள்ள அப்படின்னு கூட அண்ணங்காரனுக்கு தெரியாது போல மக்களே. அதுக்கப்புறம் தங்கச்சி குழந்தை கூட விளையாடிக்கிட்டு இருக்காரு, ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காரு. நீ எதுக்கு கனடா போற, இந்த ஊர்லயே இருந்தா என்ன, இங்கதான் உனக்கு ஒரு நல்ல வேலை இருக்குல்ல அப்படின்னும் போது, இல்ல எனக்கு வந்துட்டு கனடா போகணும் அப்படின்றது ஆசை, முடிவு பண்ணிட்டேன், கண்டிப்பா போறேன் அப்படின்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த பொண்ணு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு, நீ என் கூட சண்டை போடு, ஏஞ்சி வா ப்ளீஸ், ஏஞ்சி வா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. இத பார்த்து ஹீரோயின் ஃபீல் பண்றாங்க. அதுக்கப்புறமா இங்க இருந்து கிளம்பி ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த பொண்ணு எப்படி இங்க இருந்து குச்சிருப்பா இல்ல விழுந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருக்கும் போது அங்க லீன்னு ஒரு பொண்ணு வரா. ஜோக்க பாரு, திடீர்னு அந்த பொண்ணு செம ஃபேமஸ் ஆகுறா. அதுக்கப்புறம் பார்த்தா தற்கொலை பண்ணிடா. இதுல நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு ஒரு பொண்ணு கூட சண்டை போட்டுட்டே இருப்பா இல்லையா, கிம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கிம்மையும் ஆளை காணும் அப்படின்னும் போது அவளையும் காணுமான்னு கேட்கும் போது ஆமா அப்படின்னு சொல்றா. எல்லாம் அந்த பொண்ணு சாவத்துக்கு முன்னாடி அனுபவிக்கணும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப இன்ட்ரோவர்ட்டா யார்ட்டையும் பேசாம இருந்த பொண்ணு திடீர்னு பேசி பழகி செம ஃபேமஸ் ஆயிருக்கா போல அப்படின்னும் போது, கொஞ்சம் வாய மூடு, ஜோ இறந்து போயிட்டான்னு உனக்கு யாரு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அப்படின்னா சாகலியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சாகல ஹாஸ்பிடல் இருக்கா அப்படின்னு சொல்லும் போது அங்க ஒரு பையனை காமிக்கிறாங்க. அந்த பையன் கண்ணாடி போட்டு போறான். டேய் தம்பி கொஞ்சம் நில்லு, அந்த கண்ணாடியை கொடு அப்படின்னு சொல்லிட்டு போடுங்கி, இவ்வளவு நாள் நீ கண்ணாடி போட்டு பார்த்ததே கிடையாது, என்ன திடீர்னு கண்ணாடி போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவ்வளவு நாளா லென்ஸ் யூஸ் பண்ண, அந்த லென்ஸ் வந்துட்டு கண்ணுக்கு செட் ஆகல, இப்போ வந்துட்டு லைட்டா இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் தான் கண்ணாடி யூஸ் பண்ண சொல்லியிருக்காரு, இதனால என்ன ஸ்கூல்ல கண்ணாடி எல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கிளம்பிட்டா. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த கிம் டீச்சரை காமிக்கிறாங்க. இவரு அவருடைய டெஸ்க்ல வந்து உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்க ஒரு கண்ணாடி இருக்கு. இது யாருடைய கண்ணாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அங்க அந்த ஸ்வீட் டீச்சர் இருக்காங்க. அவங்க வந்து உங்க டேபிள்ல இருந்தா உங்க கண்ணாடியா தான் இருக்கும் அப்படின்னும் போது, இல்லையே நான் கண்ணாடி எல்லாம் யூஸ் பண்ண மாட்டேனே அப்படின்னும் போது, சும்மா போட்டு பாருங்க எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜாலியா பேசிட்டு போயிட்டு உட்காரும் போது இவனுக்கும் கியூரியஸா இருக்கு, இது என்ன கண்ணாடி போட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு போட்டா எல்லாருடைய மண்டையிலையும் அந்த எஸ் லைன் போயிட்டு இருக்கு. என்ன கரமண்டா இது, கண்ணுன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியை கழட்டுறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் போட்டு பாக்குறாரு. எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் போயிட்டு கனெக்ட் ஆகுது. இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும் போது அங்க நம்ம ஹீரோ வராரு. ஹீரோடைய மண்ண முழுக்க கோடு கோடா இருக்கு. போக போக கோடு அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. யாரா இவன் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து கண்ணாடியை கழட்டுறாரு. அப்புறம் நம்ம ஹீரோனுடைய டீச்சர் அங்க இருக்காங்க. என்ன வேணும் எது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இந்த மாதிரி அந்த பொண்ணு மேல இருந்து கீழே விழுந்துட்டா இல்லையா, அதை பத்தி விசாரிக்கலாம் தான் வந்தேன் அப்படின்னும் போது, என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் இன்னும் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும், எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிம் என்ற பொண்ணும் வரல, அந்த பொண்ணையும் காணும் அப்படின்னு சொல்ல, அவளையும் காணுமா, கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணீங்களான்னு கேட்கும் போது, கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணோம், ஆனா கான்டாக்டே பண்ண முடியல அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே, எதுக்காக ஜோ தற்கொலை பண்ணிக்க ட்ரை பண்ணா, அந்த புல்லிங் நாளையான்னு கேட்கும் போது, இல்ல கண்டிப்பா என்னுடைய அக்கா பொண்ணு தற்கொலைக்கெல்லாம் ட்ரை பண்ண வாய்ப்பே கிடையாது, இங்க வேற என்னமோ நடந்திருக்கு, அதை கண்டுபிடிக்கலாம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோவை காமிக்கிறாரு. அந்த ஜோடைய பாய் ஃப்ரெண்டோடைய போட்டோவை காமிச்சு, இந்த பையன் யாரு இங்க இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமா இவனும் இந்த ஸ்கூல் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கூப்பிடுறாங்க. அந்த பையன் கிட்ட ஹீரோ போயிட்டு விசாரிக்கும் போது, நானும் அவளும் ரிலேஷன்ஷிப்ல எல்லாம் கிடையாது, அந்த பொண்ணு வந்துட்டு ரொம்ப இன்ட்ரோவர்ட்டா இருந்தா, யார்ட்டையும் பெருசா பேச மாட்டா, பழக மாட்டா, அவ உண்டு அவ வேலை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. திடீர்னு பார்த்தா எல்லாத்தையும்
கூடயும் பேசி பழக ஆரம்பிச்சா, நல்லாவே ஃபேமஸ் ஆனா. அதுக்கப்புறம் தான் என்னையும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என் கூட பழக ஆரம்பிச்சா. நானும் அவளும் அன்னைக்கு வந்துட்டு ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது திடீர்னு போனை பார்த்துட்டு அவ எங்கேயோ கிளம்பி போயிட்டா அப்படின்னு சொல்றான். இது மட்டும் இல்லாம நாங்க அன்னைக்கு கடைக்கு போயிட்டு ஏதோ வாங்கிட்டு அப்படியே வெளியே வரும்போது பேக்குள்ள இருந்து எதையோ காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியக்கார மாதிரி கத்திட்டு போனா அப்படின்னு சொல்லும் போது, எதை காணோம் அது உனக்கு தெரியுமான்னு கேட்கும்போது தெரியல அப்படின்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அது எந்த கடைன்னு கேட்டு அந்த கடையோடைய கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் வாங்கி வந்து செக் பண்ணி பார்க்கும்போது இவங்க 2 பேரும் உள்ளுக்குள்ள போறாங்க. அதுக்கப்புறம் கிம்மு வந்து பேக்ல இருந்து எதையோ ஆட்டைய போட்டுட்டு போறான்னு தெரியுது. ஆனா எதை எடுத்துட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியல. இந்த பொண்ணு அதுக்கப்புறம் எங்கெல்லாம் போறா அப்படின்னு சொல்லிட்டு மத்த கேமரா ஃபுட்டேஜையும் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த பொண்ணு வந்துட்டு மெட்ரோ வரைக்கும் போயிருக்கா. ஆனா அதுக்கப்புறம் எங்க போனானே தெரியல. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி கிம் டீச்சரை காமிக்கிறாங்க. இவரு தங்கச்சி வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்காரு. தங்கச்சோடைய ஹஸ்பண்டும் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது தங்கச்சோடைய மண்டையில ஒரு 3-4 கோடு போயிட்டு இருக்கு. அந்த புருஷங்காரனுடைய மண்டையில எக்கச்சக்கமான கோடு போயிட்டு இருக்கு. இதை இவன் பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கும்போது கொஞ்சம் அப்படியே பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. உங்க கல்யாணம் ஏன் நின்னு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்கச்சி வீட்டுக்காரன் கேட்கும்போது அதை பத்திலாம் இப்போ கேட்டே ஆகணுமான்னு கேட்கும்போது பரவாயில்ல சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த பொண்ணும் உருகி லவ் பண்ணோம். ஆனா திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணு எனக்கு துரோகம் பண்றான்னு தெரிய வந்ததுக்கு அப்புறமா நானே அந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அவரு சாரி அப்படின்னு சொல்றாரு. சரி வாங்கல வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. லிப்ட் மூலியமா கீழே போயிட்டே இருக்கும்போது இந்த ஆளுடைய மண்டையில நிறைய கோடு இருக்கு பாத்தீங்களா. அந்த லைன் வந்துட்டு பாத்தீங்கன்னா 4வது மாடி பக்கமா போகுது. இந்த ஆளுக்கும் 4வது மாடில இருக்க அந்த பொண்ணுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே போறாரு. 4வது மாடியில ஒருவேளை ஏதாவது கீப் வச்சிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே போயிட்டு கீழே பேசிட்டு மறுபடியும் மேல போகும்போது இந்த புருஷங்காரன் நம்ம கிம்மோடைய தங்கச்சி 10வது மாடியில வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இவரு 4வது ஃப்ளோருடைய அந்த பட்டன் அமுக்கும் போது கரெக்டா நம்ம கிம் நோட் பண்றாரு. ஐயோ மாத்தி அமைக்கிட்டம் போலயே அப்படின்னு சொல்லிட்டு 10 நமக்குறாரு. மேல போயிட்டே இருக்கும்போது ஏதோ சம்திங் ராங் அப்படின்னு சொல்லிட்டு 4வது மாடியை இவரும் கிளிக் பண்ணி விடுறாரு. 4வது மாடி கிட்ட போகும்போது அந்த லிஃப்ட் ஓபன் ஆகுது. இவரு இறங்கி அந்த கோடு எங்க கனெக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக ட்ரை பண்ணும்போது பாஸே நம்ம போக வேண்டியது 10வது மாடி அப்படின்னு சொல்லிட்டு மேல கூட்டு போறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோடைய பாஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த கேஸ் வந்துட்டு ஒரு தற்கொலை முயற்சின்னு முடிய பாரு, அவ்வளவுதான் கேஸே முடிய போகுது அப்படின்னும் போது முடியவே முடியாது. என்னுடைய அக்கா பொண்ணு தற்கொலைக்கு ட்ரை பண்ண வாய்ப்பே கிடையாது. அவ்வளவு ஈஸியா எதுக்காக இந்த கேஸை முடிக்கணும், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இங்க பாரு அந்த ஸ்கூலுடைய சேர்மன் வந்துட்டு ரொம்ப பெரிய ஆளு போல டிபார்ட்மெண்ட்ல பேசி இந்த கேஸை முடிக்க சொல்றாரு. நான் என்னையா பண்ண முடியும் அப்படின்னும் போது இங்க பாருங்க நான் கண்டிப்பா இந்த கேஸ்ல ஏதாவது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும் போது நீ என்ன மீறி என்ன பண்ண முடியும், உன் லிமிட்டை கிராஸ் பண்ணாத அப்படின்னு நீங்க எப்பயோ கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் கடுப்பா வெளியே போயிட்டு அந்த ஜோவுடைய மொபைலை ஓபன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அந்த பாஸ்வேர்ட்லாம் போட்டு ஓபன் பண்ண ட்ரை பண்ணும்போது டே அதை ஓபன் பண்றது ரொம்ப கஷ்டம்டா, ஏதாவது சைபர் கிரைம்ல கொடுக்க முடியுதான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரன் சொல்றான். அடுத்து கிம்ம காமிக்கிறாங்க. இவரு கிளம்பி மறுபடியும் அந்த ஸ்கூலுக்கு போறாரு. ஸ்கூலுக்கு போனா அங்க 2 பேருடைய மண்டையில அந்த கோடு ஒட்டிக்கிட்டு இருக்கு. மக்களே இவங்களுக்குள்ளேயும் ஒரு கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. எங்க போனாலும் கண்ணாடி போட்டு சுத்திக்கிட்டு இருக்காரு. அங்க நம்ம ஸ்வீட் டீச்சர் இருக்காங்க. அவங்க இவரை பார்த்து கனடாக்கு போறீங்களா, வேலையும் கிடைச்சிருச்சான், கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லும் போது எவ்வளவு பெரிய கலவரத்துக்கு நடுவுலையும் நீங்க விஷ் பண்றீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றாரு. அப்போ பேசிக்கிட்டு இருக்கும் போது யாரோ உங்களை சீட் பண்றாங்க, அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நானா இருந்தா முதல்ல அது உண்மையான கண்டுபிடிப்பேன், அதுக்கப்புறம் தான் ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு சொல்ல ஆமால நம்ம முதல்ல போயிட்டு அது உண்மையான கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்போ தங்கச்சி பொண்ணு கூட சேர்ந்துட்டு வீட்டுக்கு போனா அங்க ஏதோ ஒரு பார்சல் வந்திருக்கு. ஆக்சுவலா இந்த ரூமுக்கு வராம இவங்களுக்கு வராம 4வது மாடிக்கு போக வேண்டிய பார்சல் இங்க வந்திருக்கு, நான் கொண்டு போயிட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி சொல்லும் போது இல்ல நானே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிம் அந்த பாக்ஸை வாங்கிட்டு 4வது மாடிக்கு போயிட்டு அங்க 401 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம் இருக்கும். இந்த ரூமுக்குள்ளதான் மக்களே அந்த புருஷங்காரனுடைய ரெட் லைன் வந்துட்டு உள்ளுக்குள்ள போயிருக்கும். இங்க இருக்க ஏதோ ஒரு பொண்ணு கூட தான் புருஷங்காரன் கனெக்ஷன்ல இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஓரமா நிக்கிறாரு. அந்த பாக்ஸ் அங்க வச்சுட்டு வந்து ஓரமா நிக்கும் போது அங்க ஒரு லேடி வராங்க. போன் பேசிக்கிட்டே வந்து பாக்ஸ் எடுத்துட்டு உள்ளுக்குள்ள போறாங்க. அப்படின்னா நீ தான் என் தங்கச்சியுடைய சக்காலத்தியா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. கீழே போயிட்டு அங்க அந்த லெட்டர்லாம் வந்திருக்கும் பாத்தீங்களா, அந்த லெட்டர் பாக்ஸ் எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது இந்த தங்கச்சிக்கு வர வேண்டிய லெட்டர்ல சிலது வந்துட்டு அந்த 401 அந்த ரூமுக்கு வர வேண்டிய லெட்டரும் வந்திருக்கு. இது என்ன மாறி மாறி வந்திருக்கு, இங்க அப்படி என்ன விஷயம் தான் நடக்குது, எல்லாமே தப்பா இருக்கு, அது என்ன மர்மம்னு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி ஸ்கூல்ல காமிக்கிறான்.
ஸ்கூல்ல அந்த டீச்சருக்கும் அதே டைம்ல கிம்முக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோலாம் லீக் ஆயிட்டு இருக்கு மக்களே. அது மட்டும் இல்ல மக்களே, அன்னைக்கு நைட்டு அந்த பொண்ணு கீழே வந்துட்டா பாத்தீங்களா, அதுக்கப்புறம் அந்த டீச்சரையும் காணும். அந்த டீச்சர் எங்க போனாரு அப்படின்னு ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க. இப்போ இதை பார்த்து எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருக்கும் போது அங்க நம்ம ஹீரோயின் பார்த்து ஷாக் ஆகுறாங்க. இது எப்படி லீக் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. இதே டைம்ல போலீஸ் வந்துட்டு அந்த டீச்சருடைய டெட் பாடியை ஒரு கார் பார்க்கிங்ல இருந்து காருக்குள்ள இருந்து கண்டுபிடிக்கிறாங்க. அவர் வந்துட்டு ஒரு லெட்டரும் எழுதி வச்சிருக்காரு. என்னுடைய தற்கொலைக்கு யாருமே காரணம் கிடையாது. இந்த போட்டோ லீக் ஆனதுனால என் மனைவிக்கும் எனக்கும் பிரச்சனை வந்துடும், என் வாழ்க்கையே நாசமா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அதான் தற்கொலை பண்ணிக்கிறேன். என் தற்கொலைக்கு யாருமே காரணம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்காரு. அங்க ஃபாரன்சிக்லாம் வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோடைய டீம் தான் இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. டெட் பாடி வந்துட்டு ஒரு 4-5 நாளா குறைஞ்சது ஒரு 3 நாளைக்கு மேலேயாச்சும் இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, அப்படின்னா இது கண்டிப்பா தற்கொலையா இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்றாரு. ஃப்ரெண்டுக்காரன் அதை எப்படி மச்சான் அவ்வளவு உறுதியா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நேத்து நைட்டு தான் அந்த போட்டோ எல்லாமே லீக் ஆயிருக்கு. சொல்ல போனா இன்னைக்கு காலைல தான் எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கு. ஆனா இந்த ஆளு 3 நாளைக்கு முன்னாடி இறந்து போயிருக்காரு அப்படின்னா வேற என்னமோ இங்க சம்திங் ராங்கா இருக்கு. இந்த ஆள் வந்துட்டு கண்டிப்பா தற்கொலை எல்லாம் பண்ணிக்கல. இந்த ஆளை யாரோ கொலை பண்ணி இங்க கொண்டு வந்து போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டீப்பா விசாரிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து நம்ம ஹீரோயின் லீ, அதுக்கப்புறம் கண்ணாடி போட்ட கண்ணாடி போடாத அந்த பையனை காமிக்கிறாங்க. 3 பேரும் எங்கேயோ வெளியே போயிட்டே இருக்கும் போது அப்ப அங்க நம்ம ஹீரோ வராரு. வா வந்து கார்ல ஏறு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, அடங்க ஒப்பமாவனே உனக்கு எவ்வளவு தைரியம், ஒரு வயசு பொண்ணை பார்த்து கார்ல ஏறு அப்படின்னு சொல்லுவியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு குதிக்கிறா, சண்டை போடுறா. போலீஸ்க்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது, நானே போலீஸ் தான், இங்க பாருமா அப்படின்னு சொல்லிட்டு ஐடி கார்டை காமிக்க, நீங்களே போலீஸா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு மழுப்புறா மக்களே. அப்புறம் ஹீரோயின் ஏறி கிளம்ப, என்ன விஷயம் ஆச்சு, எதுக்கு என்ன கூப்பிட வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, உன்னுடைய ஃப்ரெண்டு ஆக்சிடென்ட் ஆயிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கா, அந்த பொண்ணுக்கு போன் பண்ணல, வந்து பார்க்கல, என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. அந்த பொண்ணு கிட்ட நீங்க எப்பயாச்சும் ஒரு கிளாஸ பாத்தீங்களான்னு கேட்கும் போது, என்ன கிளாஸ், தண்ணி குடிக்கிற கிளாஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இல்லங்க கண்ணாடிங்க அப்படின்னும் போது, இல்லையே அப்படி எதுவும் நான் பார்த்த மாதிரி ஞாபகமே இல்ல, அதுக்கும் இப்போ இந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்க ட்ரை பண்ணதுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, கனெக்ஷன் இருக்கு, நீங்க முதல்ல வந்துட்டு அந்த கிளாஸை கண்டுபிடிங்க, அதுக்கப்புறம் டீடைலா எல்லாமே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அடுத்து கிம் டீச்சரை காமிக்கிறாங்க. இவரு வந்துட்டு அந்த மச்சாங்காரனை ஃபாலோ பண்ணும்போது அந்த 4வது மாடி பொண்ணு கூட சேர்ந்துட்டு ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு ஏதோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அவங்க ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆளும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு வேண்முத்துனே கால் பண்றாரு. கால் பண்ணி, என் தங்கச்சியை கால் பண்ண போனே போல, நீங்க எங்க இருக்கீங்க, தங்கச்சி எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் ஒரு முக்கியமான வேலையா வெளியே வந்திருக்கேன், நான் உங்களுக்கு அப்புறமேட்டுக்கா கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு போனை கட் பண்ணிட்டாரு. போனை கட் பண்ணிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த பொண்ணு கூட சேர்ந்துக்கிட்டு ரூமுக்கு போயிட்டு கசமுசா பண்ண கிம்மு விடாம பின்னாடியே போறாரு. அந்த ரூம் லைனா இருக்கும் பாத்தீங்களா, அந்த பக்கம் போகும்போது எங்க பார்த்தாலும் அந்த ரெட் லைனா இருக்கு மக்களே. அந்த பக்கம் இந்த பக்கம், அந்த பக்கம் இந்த பக்கம்னு கனெக்ஷனா இருக்கு. நேரா ரூமுக்கு போயிட்டு கதவை தட்டும் போது அந்த ஆள் மட்டும் வெளியே வரான். நீ ஏன் இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, என்னுடைய தங்கச்சிக்கே நீ துரோகம் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சி அடிக்க பார்க்கும்போது, இங்க பாரு நீ எதுவுமே புரியாம பேசிக்கிட்டு இருக்க, ஒழுங்கா வந்துட்டு நான் சொல்றத கேளு அப்படின்னும் போது, நீ சொல்றத நான் கேட்க மாட்டேன், உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட பேச போறேன் அப்படின்னும் போது, இங்க பாரு அந்த மாதிரிலாம் பண்ணவே பண்ணாத, இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஒழுங்கா நீ போயிட்டு என் தங்கச்சி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி மன்னிப்பு கேளு, உனக்கு ஒரு நாள் தான் டைம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. ஆக்சுவலா நடுவுல ஒரு சீன் மக்களே, கிம்முடைய தங்கச்சியும் சேர்ந்துட்டு அவங்க அம்மா இறந்துட்டாங்க போல, அதுக்கு சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு அப்பாக்கு சாமி கும்பிடலாமான்னு கேட்கும் போது செமையா கடுப்பாகிறாரு. அந்த ஆளுலாம் சாமி கும்பிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து சாப்பிடும் போது, நீ ஏன்டா கோவமா இருக்க, நீ ஏன் மொட்டை பையனா சுத்திக்கிட்டு இருக்க, அந்த பொண்ணு தப்பு பண்ணா ஆனா உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டா இல்லையா, அந்த பொண்ணை ஏத்துக்கிட்டா என்ன அப்படின்னும் போது, எனக்கு அந்த பொண்ணை பார்க்கும் போதெல்லாம் அப்பாவுடைய முகம் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்றான். ஆக்சுவலா இந்த ஆள் ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலான்னு பார்க்கும் போது வேற யார் கூடயோ அந்த பொண்ணு கனெக்ஷன்ல இருக்கான்னு தெரிய வந்து கழட்டி விட்டுட்டு இருப்பாரு. அப்பயும் அந்த பொண்ணு கெஞ்சிருப்பா, என்ன மன்னிச்சுக்கோ, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் இதுக்கப்புறமா அந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டேன், என்ன மன்னிச்சுக்கோ மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்க, நான் தான் அந்த பொண்ணை மன்னிக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா அந்த பொண்ணுடைய முகத்தை பார்க்கும் போதெல்லாம் அப்பா அம்மாக்கு துரோகம் பண்ணாரு இல்லையா, அந்த விஷயம் தான் மைண்டுக்குள்ளேயே ஓடிச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதாவது அப்பா துரோகம் பண்ணிருப்பாரு, அம்மாவும் இவங்களும் மட்டும் கஷ்டப்பட்டிருப்பாங்க. இவரு ஆசாசியா பாசமா ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பொண்ணு துரோகம் பண்றப்பா, அந்த ஒரு கடுப்புல தான் மக்களே இவரு மனசுடைஞ்சு போயிட்டு இருப்பாரு. இப்போ மச்சாங்காரனையும் வந்து வான் பண்ணிட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அடுத்து வீட்டுக்கு போயிட்டு அவருடைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நான் நேரா ஸ்கூலுக்கு போறேன், ஸ்கூலுக்கு போயிட்டு கொஞ்சம் என் திங்ஸ் இருக்கு மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், அதையும் எடுத்துக்கிட்டு அப்படியே கிளம்ப போறேன், பாத்திரு அப்படின்னு சொல்லும் போது, என்னங்க நீங்களும் கிளம்புறீங்க, எல்லாரும் என்னை விட்டு போனா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி கேட்கும் போது, அப்படிலாம் இல்லம்மா நான் கண்டிப்பா போய் தான் ஆகணும், அடிக்கடிக்கு உனக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி அப்படியே ஸ்கூலுக்கு போறாரு. திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு சும்மா போனை பாத்துக்கிட்டு
இருக்கும்போது அந்த பொண்ணுடைய பேரை வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த பார்சல் பாக்ஸ்ல பாத்திருப்பாரு. அந்த பேரை போட்டு சர்ச் பண்ணி பார்க்கும்போது அந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருக்காளாம். அதை வந்துட்டு ரிவீல் பண்ணிருக்கா. அந்த பிரெக்னெண்டா இருக்கிறதுனால அந்த மச்சாங்காரன் கிஃப்ட் கொடுத்தான் பாத்தீங்களா, ஒரு செயின் மாதிரி போட்டிருப்பான். அந்த செயினையும் போட்டோ எல்லாம் போட்டு வச்சிருக்கா. இதையெல்லாம் பார்த்து இவரு வேற ஏதோ நோட் பண்றாரு. வேற எதையோ பார்த்து ஷாக் ஆகுறாரு. உடனே பரபரப்பா கிளம்பி வீட்டுக்கு போனா அங்க ஏதோ ஆக்சிடென்ட். என்ன விஷயம்னா தங்கச்சி தான் காரை கொண்டு போயிட்டு அந்த சக்காலத்தி மேல வண்டியை மோதி இருக்காங்க மக்களே. அதாவது அவங்க கார் மேல மோதி இருக்காங்க. ஐயோ தங்கச்சிக்கு என்னாச்சோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூப்பிட்டு என்னமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அங்க மச்சான் வந்த மச்சான் நேரா போயிட்டு பொண்டாட்டிய தூக்காம அந்த 4வது மாடி பொண்ணை ஹக் பண்ணி உனக்கு ஒன்னும் ஆகலையே, குழந்தைக்கு ஒன்னும் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவனுக்கு சரியான ஷாக்கு. போயிட்டு போலன்னு போலக்க தங்கச்சி அப்பதான் ஒரு உண்மையை சொல்றாங்க. அந்த ஆளு என் புருஷனே கிடையாது, அந்த பொண்ணுக்கு தான் புருஷன். அடிக்கடிக்க என்ன வந்து பாத்துட்டு போவாரு. என் புருஷன் இறந்து போனதுக்கு அப்புறமா எனக்கு அவர் தான் சப்போர்ட்டா இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. உங்க அக்கா மக்கா இது அல்லவா ட்விஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். முக்கியமா நம்ம கிம்முக்கெல்லாம் மனசே உடைஞ்சு போச்சு, தலையே வெடிச்சிடும் போல இருக்கு. ஆக்சுவலா நம்ம கிம்மு போயிட்டு அவங்க கிட்ட பேசுனதுக்கு அப்புறமா அந்த ஆளு நேரா போயிட்டு இந்த பொண்ணு தங்கச்சிக்காரிய மீட் பண்ணி உனக்கும் எனக்கும் செட் ஆகாது, எனக்கு குழந்தை பிறக்கிற மாதிரி இருக்கு, இதுக்கப்புறம் நீயும் நானும் இந்த மாதிரி வாழ்ந்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணிட்டு வந்திருப்பான். கட் பண்ணிட்டா போற நீ கட் பண்ணிட்டு உன்னுடைய கதையை முடிச்சிட்டா அவன் யார் கூட போயிட்டு வாழ்வான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கடுப்பாயிட்டு அந்த பொண்ணை வந்துட்டு கொலை பண்ண பார்த்திருக்கா மக்களே. கார் மேல காரை ஏத்தி கொலை பண்ண பார்த்திருக்கா. அதுக்கப்புறம் சண்டையும் போட்டிருக்கா. இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கிம்முக்கு தெரிய வரும்போது இது என்னடா கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். அங்க பொண்ணு வேற ஓடி போயிட்டு பொண்ணை தூக்குறாரு. மாமா என்ன மாமா ஆச்சு, அம்மா ஏன் அழுகுறாங்க, நீங்க ஏன் அழுகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சமாதானமா பேசிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி வீட்டுல நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ யோசிச்சுட்டே உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோயின் சொன்ன அந்த கண்ணாடி ஞாபகம் வந்து ரூமுக்கு போயிட்டு ரூம் முழுக்க அந்த கண்ணாடி இருக்கான்னு தேடும் போது கிடைக்கவே இல்ல. அதுக்கு பதிலா ஒரு நோட்டு மாதிரி என்னமோ கிடைக்குது. அதை கொண்டுட்டு வந்து வெளியே வெயிட் பண்றாரு. அப்பதான் ஹீரோயின் வராங்க. நிறைய இடத்துக்கு போயிட்டு வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு வந்திருப்பாங்க. கிடைக்கவே இல்ல போல. ஏமா உனக்கு கால் பண்ணா அட்டன் பண்ண மாட்டியா அப்படின்னும் போது இப்போ என்ன விஷயம் ஆச்சு, உங்களுக்கு கண்ணாடி கிடைச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கண்ணாடி கிடைக்கல, அதுக்கு பதிலா இந்த புக்கு தான் கிடைச்சது. புக்கோ நோட்டோ இதுல பாரு ஏதோ கோடு கூட போட்டு வச்சிருக்கா, இதெல்லாம் என்ன கோடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதுக்கு பேர் தான் எஸ் லைன் அப்படின்னு சொல்லும் போது அது என்னமா லைன்னு கேட்க இந்த பொண்ணு சொன்னாலா இல்லையான்னு காமிக்கல. இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இப்ப அப்படியே 4வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஹீரோ கேட்கும் போது அந்த எஸ் லைனா என்ன இந்த பொண்ணுடைய கண்ணுக்கு தெரியும். அந்த கிளாஸ வாங்கி அந்த பொண்ணு போட்டதுக்கு அப்புறமா அவ கண்ணுக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்ல நம்ம ஹீரோவால நம்பவே முடியல. என்ன பொய் சொல்றியா, அங்க என்னுடைய சொந்தக்கார பொண்ணு உயிருக்கு போராடி படுத்துக்கிட்டு இருக்கா, லூசுத்தனமா கண்ணாடி போட்டா லைன் தெரியும், அதுல வந்துட்டு அவங்க யாரு கூட ஒன்னா இருக்காங்கன்னு தெரியும், உன்னுடைய கண்ணுக்கு கண்ணாடி போடாமலே தெரியும் அப்படின்னு சொல்ற, நீ என்ன பைத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீங்க நம்பினாலும் நம்பல அப்படின்னாலும் இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்து ஹீரோயினுக்கு ஜோ இறந்து போற மாதிரியும் அந்த லைன் மறைஞ்சு போற மாதிரியும் பார்த்துட்டு பேனு கத்த பார்த்தா இவங்க ஸ்கூல்ல இருக்காங்க மக்களே. என்னமா ஸ்கூல் டைம்ல தூங்கி கனவு கண்டு கத்திக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு டீச்சரு பயங்கரமா திட்டுறாங்க. அதுக்கப்புறமா அந்த பையன் நம்ம லீ ஹீரோயின் 3 பேரும் ஒரு ஓரமா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது உனக்கு என்னாச்சு, நீ எதுக்காக அந்த ஸ்கூலுக்குள்ள அந்த மாதிரி கத்தன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் ஏதோ கெட்ட கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அப்போ லீ என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த வீக்கெண்டு நம்ம எங்கேயாச்சும் வெளியே போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது இல்ல நான் வெளியெல்லாம் வரல, ஒரு ஹோட்டல்ல எனக்கு ரிசப்ஷனிஸ்டா வேலை கிடைச்சிருக்கு, நாங்க போயிட்டு வேலை பார்க்க போறேன், என்னால எங்கேயும் வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. இவங்க ஸ்கூல்லயே ஒரு கண்ணாடி போட்ட டீச்சரை காமிக்கிறாங்க. இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க இருக்க நம்ம ஸ்வீட் டீச்சர் இவங்களை கூப்பிட்டு செமையா திட்டுறாங்க. இந்த வேலையை பார்க்க மாட்டியா அந்த வேலையை பார்க்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் நமக்கு காமிக்கிறாங்க இவங்களுக்கும் அந்த எஸ் லைன் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம டீச்சர் கிட்ட ஒரு எஸ் லைன் கூட இல்ல, என்ன இந்த பொண்ணு யார் கூடயும் பழக மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட போறாங்க. எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது ஜாலியா பேசும்போது எனக்கு டீச்சர் ஆகணும் அப்படின்றதுலாம் ஆசையே கிடையாது, வேற வழி இல்லாம இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு மிகப்பெரிய நடிகை ஆகணும் அப்படின்னு தான் ஆசை, நான் வந்துட்டு கண்டிப்பா ஃபியூச்சர்ல ஒரு பயங்கரமான ஆக்ட்ரஸா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க அங்க ஒரு மியூசிக் டீச்சரை காமிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி கூட இவங்க அந்த டீச்சரை பார்த்து சிரிச்சிருப்பாங்க. இவங்களுக்கு அந்த மியூசிக் டீச்சரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் போல மக்களே. அந்த பையனையே இந்த பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கா.
அதுக்கப்புறம் இந்த கண்ணாடி டீச்சர் விக்கெல்லாம் மாட்டிக்கிட்டு வித்தியாசமா ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஏதோ ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க. அங்க போயிட்டு அந்த ஹோட்டல்ல நின்னு ஏதோ ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. வியர்டா சிரிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவையும் ஹீரோவுடைய ஃப்ரெண்டையும் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் சேர்ந்துட்டு யாருக்கும் தெரியாம அந்த அக்கா பொண்ணுடைய கேஸ தனியா விசாரிக்கிறாங்க. இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட எல்லாருடைய போட்டோவையும் ஒட்டி வச்சு இவங்கள யாரு வந்துட்டு என் அக்கா பொண்ணை கொலை பண்ண பாத்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கண்டிப்பா அந்த இங்கிலீஷ் டீச்சரா தான் இருப்பாரு. கிம்முக்குள்ள கனெக்ஷன் இருந்தாரு பாத்தீங்களா, அவர் தான் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது அவர் எப்படி பண்ணிருப்பாரு, அவர் தான் இந்த சம்பவத்துக்கு 3 நாளைக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாரு, அவர் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எப்படின்னா ஜோ வந்துட்டு இந்த போட்டோவை காமிச்சு எனக்கு காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இந்த பொண்ணை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இருக்காரு. தள்ளி விட்டதுக்கு அப்புறமா இந்த விஷயம் வெளியே வந்தா நமக்கு மானம் போயிடும் மறுவாது போயிடும் எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தற்கொலை பண்ணிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது கிடையவே கிடையாது, இங்க வேற என்னமோ நடந்திருக்கு. முக்கியமா இந்த கண்ணாடி எங்கன்னு கண்டுபிடிக்கணும். இந்த கண்ணாடி வந்ததுக்கு அப்புறமா தான் ஜோ வந்துட்டு வித்தியாசமா நடக்க ஆரம்பிச்சா அப்படின்னும் போது இந்த கண்ணாடியில அப்படி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அது அந்த எஸ் லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொன்னாங்க பாத்தீங்களா, அதை எக்ஸ்பிளைன் பண்ண ஆட பைத்தியம் முடிச்ச வெட்டுக்கிளி என்னடா லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, நீ போலீஸ்டா அப்படின்னு சொல்லும் போது என்னாலையும் நம்ப முடியலதான், ஆனா இதான் உண்மை நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அங்க சீஃப் வராரு. சீஃப் வந்த உடனே அந்த போர்டெல்லாம் இவங்க மறைச்சு வைக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு ஹோட்டலுக்கு வந்து ரிசப்ஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல யாரோ அங்க வராங்க. யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா லியோ அந்த பையனும் வந்திருக்காங்க. நீங்களாம் இங்க வரக்கூடாது, அண்டர் 18 அப்படின்னு சொல்லும் போது நீ மட்டும் என்ன 28 வயசா போடி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, இந்த பையனுக்கு ஹீரோயின் மேல ஒரு கிரஷ் மக்களே, இது லீக் நல்லாவே தெரியும். வேணுமுத்து நீ பக்கத்துல உட்கார வச்சு அழகு பாத்துக்கிட்டு இருக்கா. இந்த டைம்ல அங்க யாரோ வந்து ரூம் கேக்குறாங்க. அதுவும் குறிப்பிட்ட அந்த ரூம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோயின் கீயை கொடுத்தனப்ப இந்த லேடிய நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, இந்த வாய்ஸ கூட கேட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லீ சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்ப அந்த கண்ணாடி டீச்சர் 206 ரூமுக்கு போயிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு கதவை லாக் பண்ணிக்கிறாங்க. இவங்க தனியா தான் வந்திருக்காங்க. இவங்களுக்கு அந்த ரெட் லைன்லாம் தெரியும் பாத்தீங்களா, இது வரைக்கும் இவங்க யார் கூட எல்லாம் ஒன்னா இருந்தாங்க, எப்படிலாம் ஒன்னா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஸ்ட்ரேஞ்சர் கூட ஒன்னா இருக்கிறது அப்படின்னா தான் ரொம்ப பிடிக்குமா. இருந்தாலும் அந்த மியூசிக் டீச்சர் மேல இப்போ ஒரு அளவு கடந்த அன்பு வந்துட்டு எப்படியாச்சு உன்னையும் இங்க தூக்கிட்டு வந்து அனுபவிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமா பேசிக்கிட்டு இருக்கா. இதே டைம்ல ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் மொட்டை மாடிக்கு போயிட்டு துணியெல்லாம் காய வச்சுக்கிட்டு இருக்கும் போது லியோ அந்த பையனும் வராங்க. அவங்க மண்டையில எந்த விதமான கோடும் கிடையாது. அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கும் போது அங்க அந்த கண்ணாடி போட்ட டீச்சர் உள்ளுக்குள்ள போயிட்டு வெளியே போயிட்டு இருக்காங்க. இவங்களை நீ இதுக்கு முன்னாடி பார்த்தது கிடையாதா, நான் பார்த்திருக்கேன், நம்ம ஸ்கூல்ல தான் ஒர்க் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க, ஓ அவங்களா இவங்க ஏன் தனியா வந்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா பேசி கலாச்சுக்கிட்டு இருக்க இவங்க நேரா வீட்டுக்கு போறாங்க. அந்த விக்கெல்லாம் கழட்டி வச்சுட்டு அப்படியே வெளியே யார் கூட எல்லாம் கனெக்ஷன்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோயின் சொன்னது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுடைய அம்மா அப்பா கேஸ் எடுத்து மறுபடியும் படிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுல படிச்சு பார்க்கும்போது புருஷன் வந்துட்டு தன்னுடைய ஃப்ரெண்டு கூடயே கனெக்ஷன்ல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தான் அம்மா வந்துட்டு அப்பாவை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. கொலை பண்ணிட்டு ஓடியும் போயிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு சின்ன பொண்ணா இருக்கும் போதே போலீஸ் கிட்ட அப்பா மண்டையில 2 கோடை பார்த்தேன், அந்த கோடுல ஒரு கோடு அம்மாவுடைய மண்டைக்கு போச்சு, இன்னொரு கோடு வந்துட்டு அப்பாவுடைய மண்டைக்கு போச்சு, அதுல இன்னொரு கோடு வந்துட்டு வேற ஒரு லேடியுடைய மண்டைக்குள்ள போச்சு, இதை நான் வரைஞ்சு வச்சேன், இதை பார்த்துட்டு தான் அம்மா வந்துட்டு அப்பாவை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா நீ என்னமா பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இதான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல இதை போலீஸ் எழுதி வச்சு நமக்கு சரியான எவிடன்ஸே கிடைக்கல, குழந்தை இதான் சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு கேஸை முடிச்சிட்டு இருப்பாங்க. சோ அப்படின்னா நம்ம ஹீரோயின் சொன்னது உண்மைதான் போல, நம்ம ஹீரோயின் பொய் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு ஹீரோயினை மீட் பண்றாங்க. ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜோவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. நீ சொன்னது எல்லாமே உண்மையானு கேட்கும் போது உண்மைதான், இதுல யாராவது பொய் சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சரி ஓகே, நம்ம ஜோடைய மண்டையில இருந்து ஒரு லைன் போச்சு இல்லையா, அந்த லைன் வந்துட்டு ஸ்கூல்ல இருக்க அந்த பையன் கூட கனெக்ட் ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல அந்த பொண்ணுடைய மண்டையில ஒரே ஒரு லைனை தான் பார்த்தேன், அந்த லைன் வந்துட்டு யார் கூடயும் கனெக்ட் ஆகல, அது யார் கூட கனெக்ட் ஆச்சு அப்படின்னு தெரியல, இப்போ எதுக்காக இத பத்தி கேக்குறீங்க, அந்த லைனை பத்தி கண்டுபிடிச்சு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்போ இவளே கெஸ் பண்றா. சோ நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா அந்த லைன் யார் கூட கனெக்ட் ஆச்சோ அவங்க தான் இந்த மாதிரி பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டவுட் பண்றீங்களான்னு கேட்கும் போது மேபி அந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. சரி ஓகே, நீ சொல்ற இல்லையா என்னுடைய ஜோ வந்துட்டு அந்த கண்ணாடி யூஸ் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல கண்ணாடி வேற எங்கேயாச்சும் இருக்குமா, வேற யாராவது யூஸ் பண்ணுவாங்களான்னு கேட்கும் போது தெரியல அப்படின்னு சொல்ல, அடுத்து நம்ம ஹீரோயின் வீட்டுல இருக்கும் போது ஒரு நியூஸ், அந்த நியூஸ்ல ஒரு பையனை கைது பண்றாங்க. அந்த பையனை கூட்டிட்டு வரும்போது அந்த பையன் எல்லாரையும் வியர்டா பாத்துக்கிட்டு இருக்கான். அதே
கண்ணாடியை இவன் யூஸ் பண்றானோ, நமக்கு என்ன தெரியுதோ அதே விஷயம் இவனுக்கும் தெரியுதோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை அந்த கண்ணாடி தான் இந்த கண்ணாடியா இருக்குமோ அப்படின்ற மாதிரியும் பாக்குறாங்க. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. அந்த கண்ணாடிக்கார டீச்சரை காமிக்கிறாங்க. இவங்க எங்கேயோ போயிட்டே இருக்கும்போது அந்த டைம்ல ஒரு ரூம்குள்ள அந்த மியூசிக் டீச்சரை பாக்குறாங்க. இந்த ஆள் கிட்ட லைட்டா பேச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு பேச ஆரம்பிக்கும் போது அவன் இந்த பொண்ணை ஃப்ளர்ட் பண்றான். பதிலுக்கு இவளும் வழிஞ்சிட்டு பயங்கரமா பேச ஆரம்பிக்கும் போது அப்படியே ஜாலியா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அடுத்து நம்ம ஹீரோயின் ஸ்கூல் முடிஞ்சு போகும்போது அங்க லீய காணும். அந்த பையன் மட்டும் இருக்கான். எங்கடா நீ மட்டும் தனியா வர, அந்த பொண்ணை காணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவன் முன்னாடியே கிளம்பி போயிட்டா. ஏதோ ஒரு முக்கியமான வேலையா அப்படின்னு சொல்லும் போது சரி நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, இல்ல நீ போகாத, ஒரு முக்கியமான ஸ்பெஷலான ஸ்பாட்டுக்கு நான் உன்னை கூட்டிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்விம்மிங் பூலுக்கு கூட்டிட்டு போறான். அங்க யாரையும் காணும். நீங்க அடிக்கடிக்க வருவியா, இந்த ஸ்பாட்டு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் எப்பயாச்சும் வருவேன், போர் அடிச்சா வருவேன், இங்க வந்தா ரொம்ப அமைதியா இருக்கும், யாருமே இருக்க மாட்டாங்க, அதான் உன்னையும் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது, ஆனா எனக்கு நீச்சல் அடிக்க தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. சொல்லிட்டு அவங்களே உள்ளுக்குள்ள குதிக்கிறாங்க. அடி பாவி, நீச்சல் அடிக்க தெரியாதுன்னு உள்ள குதிக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் காப்பாத்தி மேல கூட்டிட்டு வந்து கோட்லாம் போத்தி விட்டு, இவன் நூடுல்ஸ் கூட கொண்டு வந்திருப்பான். அதை சாப்பிடும் போது என்னடா நூடுல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர, பிரச்சனை இல்லையான்னு கேட்கும் போது எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, லீவ் மட்டும் பார்க்காம இருக்கணும், அவளோட இது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுறாங்க. இந்த பையனை ஹீரோயினுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குது மக்களே. யாருமே ஹீரோயின் கிட்ட பெருசா பேசவே மாட்டாங்க. இந்த பையன் நல்லா பேசுறானே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சின்ன வயசுல இருந்து எனக்கு வந்துட்டு ஒரு ரெட் கலர் லைன் தெரியும் அப்படின்னும் போது, லைன் தெரியுமா, அது என்ன லைனு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்க தெரியாது அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. என் மண்டையில தெரியுதான்னு கேட்கும் போது உன்னுடைய மண்டையிலையும் இல்ல, லீயோடைய மண்டையிலையும் இல்ல, என் மண்டையிலையும் இல்ல அப்படின்றாங்க. அடுத்து வீட்டுக்கு போயிட்டு கூட அந்த பயணியை பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோவை பார்க்க ஒரு திருட்டு பொண்ணு ஸ்டேஷனுக்கே வந்திருக்கா. அடியே நீ ஆண்டி இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஒரு முக்கியமான தேவை, அதான் கால் பண்ண, நீ எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நேரா உன்னை பார்க்க வந்துட்டேன், அடுத்த வாட்டியாச்சு கால் பண்ணா எடு அப்படின்னு சொல்லிட்டு போறா. ஆள நாசமா போன எடுவட்ட பயலே அப்படின்னா நீ திருட்டு பொண்ணையும் சும்மா விட்டு வைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நேரா உள்ளுக்குள்ள போக ஃப்ரெண்டுக்காரு கலாய்க்கிறாரு. திருடியே கூட விட மாட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்ன மச்சான் பண்றது, உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன்ல இறங்குறாங்க. இது வரைக்கும் கிம்மக்கானும் அன் வந்துட்டு தன்னுடைய அக்கா பொண்ணை யாரு தள்ளி விட்டு கொலை பண்ண பார்த்தா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல. இவங்க கேஸ பத்தி பேசிக்கிட்டே இருக்கும் போது, நீ உண்மையிலேயே உன்னுடைய வாழ்க்கையில யாரையாவது லவ் பண்ணிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கேக்குறாரு. இது வரைக்கும் நம்ம ஹீரோ யாரையும் லவ் பண்ணது கிடையாது, ஒன்னா மட்டும்தான் இருந்திருப்பாரு. ஆனா ஒரு பொண்ணை மட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாரு, பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோயினுடைய டீச்சர் தான் மக்களே. அந்த லேடியை இவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். ஆனா அந்த லேடி கூட ஒன்னா இருக்கணும், அந்த மாதிரி பண்ணும் அப்படின்லாம் ஆசையே கிடையாது, அந்த பொண்ணை பிடிக்கும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அடுத்து அந்த கண்ணாடிக்கார டீச்சரை காமிக்கிறாங்க. இவங்க மறுபடியும் ஹோட்டலுக்கு போறாங்க, ரூமை புக் பண்றாங்க. அந்த ரூமுக்கே போயிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. இதை நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க, யார் இவ, சரியான லூசா, தனியா வந்து புலம்பிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கண்டுக்காம போக, இப்போ இவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. பக்கத்து ரூம்ல தான் முதல்ல இந்த கண்ணாடியை போட்டுட்டு யாரு ஒன்னா இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். இதே ரூமுக்கு என் பாய் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்து ஒன்னா இருக்கணும், நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு பக்கத்து ரூமை எட்டி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, ஐ மீன் தனக்கு தானே கண்ணாடி எல்லாம் பார்த்து பேசிக்கிட்டே இருக்க அங்க யாரும் வராங்க. யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த மியூசிக் டீச்சர் தான். இந்த ஆளு எங்க இங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கூட ஒரு பொண்ணை கூட்டிட்டு வரான். ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க போல. என்ன டார்லிங், என்ன ரொம்ப மிஸ் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க அதை பார்த்துட்டு இவங்க செமையா கடுப்பாகிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு ரெட் லைன் ஃபார்ம் ஆயிருக்கு மக்களே. கடைசியா அந்த பொண்ணு ரொமான்ஸ் பண்ணி முடிச்சுட்டு நாளைக்கும் நம்ம இங்க மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, நாளைக்கும் நீ வரையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்ணாடி டீச்சரு கீழே போயிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லி, நான் நாளைக்கு வரைக்கும் இங்க தான் ஸ்டே பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக, என்னாச்சு இந்த டீச்சருக்கு, லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் பாக்குறாங்க. அப்படியே அடுத்த நாள் காமிக்கிறாங்க. அடுத்த நாள் அந்த பொண்ணு வருவா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தீயணைக்கும் கருவியை கொண்டு போயிட்டு அந்த பொண்ணுடைய மண்டையிலே ஓங்கி போடு. அந்த பொண்ணு மட்டையானவனே ரூம்குள்ள தூக்கிட்டு போயிட்டு கட்டி போட்டு, என்னுடைய ஆளு கூடிய நீ கசமுசா பண்றியா, இன்னைக்கு நான் என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு போக, ஐயோ என்ன இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணுடைய ட்ரெஸ் எல்லாத்தையும் இந்த பொண்ணு போட்டுட்டு பக்கத்து ரூமுக்கு போயிட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அங்க அந்த மியூசிக் டீச்சரும் வராரு. அவர் வந்து அமைதியா உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது இவ உள்ளுக்குள்ள இருந்து வெளியே வரா. ஏங்க நீங்க இங்க என்னங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காவ, எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நான் உன் கூட ஒன்னா இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு ரொமான்ஸ் பண்ண பார்க்கும்போது அந்த ஆளு கடுப்பாயிட்டு பிடிச்சி தள்ளி விட்டு, யாருமா நீ பைத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அங்கிருந்து போக பார்க்க வேட்ரிக்கான தூக்கி மேல அடிக்கிறா. இங்க பாரு, உன்னால இங்க இருந்து வெளியே போக முடியாது, நீ குடிச்ச தண்ணியில மயக்க மருந்த கலந்துட்டேன் அப்படின்னு சொல்ல அந்த ஆளு மயக்கம் போட்டு கீழே விழுகிறான். தலையில செமையா அடிப்படுது. அதுக்கப்புறமேட்டுக்கா அவனை தூக்கி அந்த பெட்டுக்கு மேல படுக்க வச்சுட்டு அவனையே கற்பழிக்க
ட்ரை பண்ணும்போது பார்த்தா தலையில இருந்து ரத்தமா ஊத்திக்கிட்டு இருக்கு மக்களே. அவன் மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறான். மயக்கம் போட்டு கீழே விழும்போது தலையில செமையா காயம்பட்டு அவன் இறந்தே போயிட்டு இருக்கான். ஐயோ நான் கொலை பண்ணிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியக்காரி மாதிரி கத்திட்டு இவ கையில ஒரு பெரிய ஸ்லாப்லர் மாதிரி ஏதோ வச்சிருப்பா. அதை வந்துட்டு உடம்பு முழுக்க அடிச்சுக்கிட்டு பாத்டப்ல போயிட்டு உட்காந்துட்டு உடம்பு முழுக்க அடிச்சுக்கிட்டு அவ தற்கொலை பண்ணி இறந்து போற மாதிரி காமிக்கிறாங்க. இதே டைம்ல நம்ம ஹீரோயின் ரூம் எல்லாம் கிளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேல வந்தா ஒரு சவுண்டு, என்ன சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கண்ணாடி டீச்சரோட ரூம்குள்ள இருந்து அந்த லவர் பொண்ணு வெளியே வந்து என்ன காப்பாத்துங்கன்னு கத்துறா. என்னாச்சுன்னு கேட்கும்போது இவங்க எல்லாமே சொல்ல பக்கத்து ரூமுக்கு போயிட்டு பார்க்கும்போது மியூசிக் டீச்சர் இறந்து கிடக்குறாரு. பாத்டப்ல அந்த கண்ணாடி டீச்சரும் இறந்து கிடக்குறாங்க. இத பார்த்துட்டு ஹீரோயின் செமையா ஷாக் ஆகுறாங்க. அடுத்து போலீஸ்க்கு கால் பண்ணா நம்ம ஹீரோ டீமோட வராரு. டீமோட வந்து எல்லா விஷயத்தையும் பாக்குறாரு, இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் பண்றாரு. ஹீரோயினை தனியா கூப்பிட்டு நீ அந்த ரெட் லைனை இவங்க 2 பேர்கிட்ட பாத்தியா, அதாவது இறந்து போன டீச்சர் கிட்டையும் அதுக்கப்புறம் இந்த சார் கிட்டையும் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் அந்த கண்ணாடி டீச்சர் கிட்ட ரெட் லைனை பார்த்தேன், அதே போல இவங்களுடைய மண்டையிலையும் ரெட் லைனை பார்த்தேன், அது கனெக்ட் ஆச்சா இல்லையான்னு தான் தெரியல அப்படின்னு சொல்லும் போது சரி நீ கவலைப்படாத நான் எதுவும் இருந்தாலும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது நீங்க முதல்ல அந்த கண்ணாடி வேற எங்கேயாச்சும் இருக்கான்னு கண்டுபிடிங்க, அந்த கண்ணாடி வெளியே இருக்கிற வரைக்கும் பெரிய பிரச்சனை தான் அப்படின்னு சொல்றாங்க. நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரு எல்லா இடத்துலயும் தேடி பாக்குறாரு. அந்த கண்ணாடியை கண்டே பிடிக்க முடியல. அதுக்கப்புறமா அக்கா பொண்ணை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது தான் அந்த பொண்ணு இறந்து போனாலே அந்த பாத்டப்பை செக் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்து பார்த்தா அந்த தண்ணி எல்லாம் எடுத்துட்டு பார்க்கும்போது பாத்டப்குள்ள கண்ணாடி இருக்கு மக்களே. அந்த கண்ணாடியை போட்டு கண்ணாடியில பார்க்கும்போது இவருடைய மண்டையை பார்த்து அவரே ஷாக் ஆகுறாரு. இதோட இந்த எபிசோட முடியுது. 5வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு சின்ன பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோவுடைய சொந்தக்கார பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அந்த பொண்ணுடைய அப்பா அம்மா இறந்து போனதுக்கு அப்புறமா இவன் அந்த பொண்ணை ஒழுங்கா பாத்துக்காம குடிச்சிட்டு சுத்திட்டு வரான், பொண்ணு கூட ஜாலியா இருக்கிறான். இந்த மாதிரி அவனுடைய வாழ்க்கையை மட்டும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். இந்த பொண்ணை பெருசா மதிக்கவே மாட்டான், கண்டுக்கவே மாட்டான். இதனால்தான் அந்த பொண்ணுக்கு இவனை பிடிக்காம போயிடுச்சு போல மக்களே. அடுத்து அப்படியே ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. இவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு தன்னுடைய ஃப்ரெண்டை பார்க்கும்போது மண்டையில 2 கோடு, இவன் மண்டையில என்ன 2 கோடு, நமக்கு தெரியாம வேற பொண்ணு கூட அஃபேர்ல இருக்கான அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரனை கூப்பிட்டு பேச்ச போடும்போது அவன் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை லவ் பண்ணிருப்பான், அந்த பொண்ணு கூட டேட்டிங் எல்லாம் போயிருப்பான். சோ அதனாலதான் அவன் மண்டையில 2 கோடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறான். சோ அப்படின்னா நம்ம ஹீரோயின் சொன்னது எல்லாமே உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு இப்பதான் மக்களே புரியுது. இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு குட்டி பொண்ணு வரா, ஸ்கூல் பொண்ணு தான். அந்த பொண்ணுடைய மண்டையில 4 கோடு இருக்கு. என்ன ஸ்கூல் பொண்ணுடைய மண்டையில 4 கோடா, இப்ப இருக்கிற ஸ்கூல் பொண்ணுங்களை கூட நம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே அங்க இருந்து கிளம்ப. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னா அந்த ஜோ கூட ஒரு பையன் சுத்திட்டு இருந்தான் பாத்தீங்களா, அந்த பையனை நேராவே கூட்டிட்டு போயிட்டு பக்கத்துல நிக்க வச்சு இவன் மண்டையில ஒரு 4 கோடு இருக்கும், இந்த கோடும் இந்த பொண்ணுடைய கோடும் கனெக்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கனெக்ட் ஆகல. அப்போ இன்னொரு கேள்வி கேட்கிறான், என்னுடைய சொந்தக்கார பொண்ணு வேற யாரு கூடயாச்சும் பழகின விஷயத்த நீ பாத்தியான்னு கேட்கும் போது எனக்கு ஒண்ணுமே தெரியாது, என்ன ஏன் சும்மா வந்து தொல்லை பண்றீங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு நாங்க வந்து கிளம்பி போயிட்டான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு கூடிய சீக்கிரமே பர்த்டே வருதான். அந்த விஷயத்த ஃப்ரெண்ட்ஸ் அந்த லீயும் அதுக்கப்புறம் அந்த பையனும் கண்டுபிடிச்சு மெசேஜ் பண்றாங்க, ஒரு பார்ட்டின்னு சொல்றாங்க. எங்க என் பர்த்டேவனா மறந்தே போயிட்டேன், பர்த்டேவெல்லாம் கொண்டாட முடியாது வேணாம் அப்படின்னு சொன்னாலும் கேட்காம கண்டிப்பா வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் ஓகே அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த பையன் பார்ட்டிக்கு முன்னாடி நீயும் நானும் தனியா மீட் பண்ணலாம், கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லும் போது இந்த பொண்ணு ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கா. அதே டைம்ல அந்த ஸ்ட்ரேஞ்சர் யாரோ மெசேஜ் பண்ணாங்க பாத்தீங்களா, நீ என்ன விஷயத்த பாக்குறியோ அதே விஷயத்த நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இந்த பர்த்டேக்கு விஷ் பண்றாங்க. அது யாரு அப்படின்னா ஹீரோயினுக்கு இது வரைக்கும் தெரியவே இல்லை. அடுத்து ஸ்கூல்ல காமிக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு ஸ்கூல் பொண்ணு 4 கோடோட வந்தா பாத்தீங்களா, அந்த பொண்ணு இப்போ நம்ம ஹீரோனுடைய கிளாஸ்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கா. என்ன இந்த பொண்ணுக்கு திடீர்னு மண்டையில 4 கோடு இருக்கேன்னு பாத்துட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஸ்டேஷனுக்கு போனா ஹீரோவுடைய ஃப்ரெண்டு இந்த மாதிரி ஒரு பொண்ணை காமிச்சாங்க பாத்தீங்களா 4 கோடோட. அந்த பொண்ணு ஒரு ஸ்கூல் பொண்ணு, அந்த பொண்ணு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வீட்டுக்கு போக சரக்கடிச்சிட்டு போதையில மட்டியாக அந்த பொண்ணு போதையில இருக்கும் போது யாரோ 4 பேர் அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துகிட்டு இருக்காங்க. அந்த கேஸ நீ தான் விசாரிக்க போற அப்படின்னும் போது ஐயோ நம்ம தான் தப்பா நினைச்சிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு சரி அந்த பொண்ணு யார் வீட்டுக்கு எதுக்கு போனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது தெரிஞ்ச பையன் வீட்டுக்கு ஏதோ பாட்டு பாடி பிராக்டிஸ் பண்ணலான்னு போயிருக்கா அப்படின்னு சொல்லும் போது அப்படியே எங்க இருந்து கிளம்புறாங்க. அந்த பையனும் சரி பாதிக்கப்பட்ட பொண்ணும் சரி நம்ம ஹீரோயின் எங்க படிக்கிறாங்களோ அங்கதான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. நேரா ஸ்கூலுக்கு போக அங்க அந்த ஸ்வீட் டீச்சரை நம்ம ஹீரோ பாக்குறாரு.
பார்த்தோன்னே இந்த பொண்ணு மண்டையில அந்த எஸ் லைனை காணும், எந்த கோடியும் காணும். அப்படின்னா இந்த பொண்ணு அவ்வளோ இதுவா இருக்காளா, அப்படின்னா இந்த பொண்ணு ஒரு கட்டுக்கோப்போட வாழ்ந்துகிட்டு இருக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு திக்கி தடுமாறி பேசி அந்த பையனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பையன்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா என்ன விஷயமாச்சு, நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சத்தியமா எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நானும் அந்த பொண்ணும் பாட்டு பாடி பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் போனோம், சரக்கு அடிச்சதுல அந்த பொண்ணு மட்டையாயிட்டா, அவளாதான் இந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கா, சத்தியமா எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே எதுவா இருந்தாலும் நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல பேசிக்கலாம், உனக்கு சம்பந்தம் இருக்கோ இல்லையோ கம்ப்ளைண்ட் வந்துருச்சு, கண்டிப்பா உன்னையும் விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தா அங்க நம்ம ஹீரோயின் நிக்கிறாங்க. நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை தனியா கூட்டிட்டு போயிட்டு கண்ணாடியை புடுங்குறாங்க. ஏன்டி கண்ணாடியை புடுங்குன, அது எவிடன்ஸ் என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்க பாரு இந்த கண்ணாடி வந்துட்டு ஒரு அரக்கன் மாதிரி, இந்த கண்ணாடி யார் கையில இருக்கோ அவங்க கண்டிப்பா நாசமா போயிடுவாங்க, இறந்து போயிடுவாங்க, சொன்னா கேளு இந்த கண்ணாடி என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அதெல்லாம் கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. அப்ப அங்க கரெக்டா அந்த டீச்சர் வராங்க. இங்க என்ன விஷயம், ஏன் சண்டை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயின் கிளம்பிட்டாங்க. அப்ப நம்ம ஹீரோ ஒன்னும் சண்டையெல்லாம் கிடையாது, சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம், அந்த பொண்ணு எனக்கு பக்கத்து வீட்டு பொண்ணு, அதான் பார்த்து பேசிட்டு இருந்தோம், நீங்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்கீங்க, நைட்டு நம்ம டின்னருக்கு போலாமான்னு கேட்க அந்த பொண்ணு பேனு பாத்துக்கிட்டு இருக்கா. இவரு பேசக்கூட தைரியம் இல்லாம ஒண்ணுமே சொல்லாம அங்க இருந்து கிளம்புறாரு. அப்ப வச்சாம்பாரா ட்விஸ்ட் அப்படின்ற மாதிரி நம்ம டீச்சர் கண்ணுக்குமே அந்த எஸ் லைன் தெரியுது மக்களே. நம்ம ஹீரோவுடைய மண்டைய பார்த்துட்டு சே இவெல்லாம் மனுஷனே கிடையாது போலயே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணையும் பொண்ணுடைய அம்மாவையும் கூப்பிட்டு விசாரிக்கும் போது அந்த சம்பவத்துக்கு அப்புறமா இந்த பொண்ணுடைய அம்மா ட்ரெஸ் எல்லாம் தோச்சு போட்டாங்களாம். இந்த பொண்ணும் போன்ல இருக்க அந்த நம்பரு மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டெலிட் பண்ணிட்டாலாம். ஏமா இந்த மாதிரி பண்ண, இதுதான் முக்கியமான எவிடன்ஸ், இதை போயிட்டு யாராவது டெலிட் பண்ணுவாங்களா, துணியெல்லாம் துவைப்பாங்களான்னு கேட்கும் போது சாரிங்க நான் தான் பயந்து அந்த மாதிரி பண்ணிட்டேன், என் பொண்ணுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்ல இதே டைம்ல அந்த இன்னொரு பையன் பாட்டு பாட போனாங்க இல்லையா, அந்த பையனையும் கூப்பிட்டு விசாரிப்பாங்க. அந்த பையனும் பேசி முடிச்சுட்டு கிளம்ப அந்த பையனுடைய மண்டையில ஒரு சிவப்பு கலர் கோடு இருக்கும், அந்த கோடும் இந்த பொண்ணுடைய மண்டையில இருக்க கோடும் கனெக்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கனெக்ட் ஆகல மக்களே. சோ இவன் இந்த பொண்ணை ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கன்ஃபார்ம் பண்றாரு. அதுக்கப்புறமா ஹீரோயினை மீட் பண்ணி அந்த பொண்ணு வந்துட்டு உன்னுடைய கிளாஸ்ல தானே படிக்கிறா, அந்த பொண்ணுடைய மண்டையில 4 கோடு இருக்கு, அதாவது அந்த பொண்ணை யாரோ இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அதை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு ஒண்ணுமே தெரியல, ஸ்கூலுக்கு இந்த பொண்ணு முன்னாடி வந்துகிட்டு இருந்தா, அப்ப அந்த பொண்ணுடைய மண்டையில எந்த கோடுமே இல்ல, ஆனா லீவ் முடிஞ்சு மறுபடியும் வரும்போது மண்டையில 4 கோடை பார்த்தேன், எனக்குமே ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டும் கிளம்பி போயிட்டு மறுபடியும் அந்த பையனுடைய வீட்டுக்கு கதவை தட்டுறாங்க. உங்க வீட்டை செக் பண்ணும் அப்படின்னும் போது செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல உள்ளுக்குள்ள போயிட்டு பார்த்தா எல்லாமே பயங்கர கிளீனா இருக்கு. என்னடா வீடே பயங்கர கிளீனா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு வீடு கிளீனா இருந்தாதான் பிடிக்கும், அதான் கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றான். அன்னைக்கு சரகு போட்டேன் அப்படின்னு சொன்னீங்களே, பாட்டில் எங்கன்னு கேட்டா தூக்கி போட்டேன் அப்படின்னு சொல்றான். இவங்க போயிட்டு பாட்டில் ஏதாவது கிடைக்குமா, ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு குப்பை தொட்டியை தேடிட்டு இருக்கும் போது ஐ மீன் இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க குப்பையெல்லாம் எங்க கொட்டுவாங்களோ அங்க போயிட்டு தேடிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவுடைய கைக்கு ரத்தக்கரை படிஞ்ச ரொம்பவே அழுக்கா இருக்கிற ஒரு பெட்ஷீட் கிடைக்குது மக்களே. இது என்ன பெட்ஷீட் அப்படின்னா இந்த பெட்ஷீட் தான் அந்த பையனுடைய வீட்டுல இருந்த பெட்ஷீட், அங்க வச்சுதான் இந்த பொண்ணு நாசம் பண்ணிருப்பாங்க. அப்படி பண்ணும்போது ரத்தம் வந்திருக்கும் போல அந்த ஒரு முக்கியமான எவிடன்ஸை நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த பைபிள்ல ஏதோ ஒரு வேலையை பாக்குறான், ஆனா நம்ம இருந்து மறைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பையனை கூப்பிட்டு உனக்கு வந்துட்டு ஏஜே ஆகல, அப்படி இருக்கும் போது உனக்கு எப்படி சரக்குலாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சார் பெரிய பெரிய பாருக்கெல்லாம் போனா காசு கொடுத்தா போதும், ஐடிலாம் கேட்க மாட்டாங்க, சரக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றான். அது கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த பையன் கடைக்கு போயிட்டு சரக்கு வாங்கிட்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெக்கார்டா இருக்கு. ஆனா அப்ப நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த நோட் பண்றாரு. அந்த கடைக்குள்ள இருந்து 4 பசங்க வெளியே வராங்க. அதுல 3 பசங்களுடைய மண்டையில எக்கச்சக்கமான கோடு இருக்கு, ஒரு பையனுடைய மண்டையில எந்த கோட்டையும் காணும். இந்த 4 பேர் தான் மேபி அந்த பொண்ணு அந்த மாதிரி பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கெஸ் பண்றாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு வரா. ஸ்கூலுக்கு வரும்போது இதே ஸ்கூலுக்கு வேற ஒரு 4 பசங்க வராங்க. அந்த பசங்களுடைய மண்டையில அந்த கோடு கனெக்ட் ஆகுது. சோ இவனுங்க தான் அந்த வேலையை பார்த்திருக்கானுங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிட்டு ஹீரோக்கு கால் பண்ணலான்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோவே கிளம்பி அங்க வந்துட்டாரு. மக்களே நீ என்ன கண்டுபிடிச்சியோ அதையே நானும் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 பேரையும் கைது பண்றாரு. 3 பசங்க மண்டையில நிறைய கோடு இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த பசங்க வாயே தருக மாட்டானுங்க, ஒண்ணுமே தெரியாது அப்படின்றானுங்க, ஒரு மாதிரி நக்கலா உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அதே டைம்ல அந்த ஒரு பையனுடைய மண்டையில ஒரே ஒரு கோடு இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த பையனை கூப்பிட்டு லைட்டா விசாரிக்கும் போது இவன் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு அந்த பொண்ணு கூட மட்டும் தான் ஒண்ணாந்திருக்கான், இவன் புது பையன் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு இங்க பாடுறா தம்பி, அந்த 3 பேரும் சேர்ந்துட்டு உன் மேல பழிய போட்டாங்க, நீ தான் வந்துட்டு இந்த வேலையை பார்த்து விட்ட அப்படின்னு சொல்லிட்டு உன்னை மாட்டி விட்டாங்க, இப்போ அவங்க ஈஸியா தப்பிச்சிடுவாங்க, ஆனா நீ தான் வசமா மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா ஒரு போட ஐயோ அப்படிலாம் கிடையவே கிடையாது, எல்லா
எல்லாத்துக்கும் அந்த 3 பசங்க தான் காரணம். நான் சும்மா சுத்திக்கிட்டு இருந்தா வாடா குஜாலமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு இப்படி மாட்டி விட்டாங்க. முக்கியமா அந்த பையன் இருக்கான் இல்லையா, மியூசிக் கத்துக்க போறேன் பாட்டு பாட போறேன்னு போனாங்க பாருங்க, அந்த பையன் தான் இந்த 4 பேரையும் கூட்டிட்டு போயிட்டு இப்படி ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணை நான் மயக்கப்படுத்தி வச்சுட்டு வந்திருக்கேன், அந்த பொண்ணு கூட ஒன்னா இருந்துக்கோங்க, காசு மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எச்சத்தனமா காசு வாங்கினா. இது எல்லாத்துக்கும் அந்த பயவுலதான் காரணம் அப்படின்னு சொல்ல அவ்வளவுதான் வசமா மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் கைது பண்றாங்க. இந்த 4 பேரையும் கைது பண்றாங்க. கைது பண்ணிட்டு ஹீரோயின் நம்ம ஹீரோயினை வீட்டுல டிராப் பண்ணலான்னு போகும்போது அந்த டைம்ல ஹாஸ்பிடல்ல இருந்து யாரோ கால் பண்றாங்க. இந்த மாதிரி உங்க அப்பாவை காணோம், எங்க போனானே தெரியல அப்படின்னும் போது, என்னது அப்பாவை காணுமா, இந்த டைம்ல இந்த மனுஷன் எங்க போனாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை சேஃபா இறக்கி விட்டு நம்ம ஹீரோ கிளம்புறாரு. கிளம்பி ஹாஸ்பிடலுக்கு போயிட்டு கேமரா ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஸ்வீட் டீச்சர் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க தான் அப்பாவை கூட்டு போறாங்க. என்ன இவங்க நம்ம அப்பாவை கூட்டிட்டு போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணுடைய போட்டோவை யாரோ போட்டோ எடுத்து அன்னோன் நம்பர்ல இருந்து அமுச்சு வைக்கிறாங்க. அடுத்து அந்த பொண்ணை தூக்க போறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கிளம்பி ஹாஸ்பிடலுக்கு போயிட்டு அந்த பொண்ணை பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு நல்ல வேலையா ஒண்ணுமே ஆகல, யாரும் தூக்கிட்டு போல. ஆனா அந்த பொண்ணுடைய அந்த ரெட் லைன் இருக்கு பாத்தீங்களா, அது பக்கத்துல எங்கேயோ கனெக்ட் ஆகுது. அப்படின்னா இந்த பொண்ணு கூட யாரு ஒன்னா இருந்தாங்களோ அவங்க பக்கத்து ரூம்ல தான் இருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து ரூமுக்கு போயிட்டு பார்த்தா அங்க நம்ம ஹீரோடைய அப்பா இருக்காரு. அட பாவி படுபாவி பயலே, அப்படின்னா இந்த பொண்ணுடைய அந்த நிலைமைக்கு நீ தான் காரணமா, சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம அந்த மாதிரி பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போலன்னு புலக்கிறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. இப்ப அப்படியே 6வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு காஃபி ஷாப்ல வேலை பார்த்துட்டு இருக்கா மக்களே. இந்த பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணிருப்பா, அந்த பையன் கூட ஒன்னாவும் இருந்திருப்பா. அந்த வீடியோவை அவன் எடுத்து வச்சுட்டு இந்த பொண்ணுக்கு காமிச்சு மிரட்டுறது, மத்தவங்களுக்கு காமிச்சு மிரட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான். இந்த பொண்ணு காலேஜ் படிச்சுக்கிட்டு பார்ட் டைமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. இவ காலேஜுக்கு போனா அங்க இருக்க பசங்களும் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு கலாய்க்கிறானுங்க, தப்பா பேச இந்த பொண்ணுக்கு மனசுடைஞ்சு போகுது. இதுக்கப்புறம் நம்ம வாழ்ந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணிக்க ட்ரை பண்ண அங்க வந்த நம்ம டீச்சரு இந்த பொண்ணை காப்பாத்துறாங்க. காப்பாத்தி ஏமா என்னமா பண்ணிட்டு இருக்க, திடீர்னு நீ ரோட்டை பார்க்காம குறுக்கால போன அப்படின்னா ஏதாவது வண்டி ஒன்னு அடிச்சு தூக்கிடும், ஒழுங்கா உள்ளுக்குள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு டீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு டீ எல்லாம் வாங்கி குடிச்சிட்டு இந்த கண்ணாடி உன்னுடையதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கொடுக்க, இல்லையே இது என்னுடைய கண்ணாடி இல்லையே அப்படின்னு சொல்லும் போது, இல்ல இது கண்டிப்பா உன்னுடையதான், உனக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடிய கையில கொடுத்துட்டு வராங்க. இவங்களுக்கு மட்டும் இல்ல மக்களே, அந்த கண்ணாடிக்காரன் இதுக்கு முன்னாடி இறந்து போனவங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் இந்த கண்ணாடி யூஸ் பண்ணாங்களோ எல்லாருக்கும் நம்ம ஸ்வீட் டீச்சர் தான் கண்ணாடி கொடுத்துருக்காங்க போல. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நமக்கு நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயினும் அந்த பையனும் மீட் பண்றாங்க. நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டு ஒன்னா இருக்காங்க. லவ்வையும் ப்ரப்போஸ் பண்ணிக்கிறாங்க. இதையெல்லாம் பண்ணிட்டு வெளியே வந்துகிட்டு இருக்கும் போது இந்த பொண்ணுக்கு ரொம்ப பசிக்குது. சரி ஓகே நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் போயிட்டு உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் ஏதாவது சாப்பாடு வாங்கலான்னு போறான். அப்போ இந்த பொண்ணு கண்ணாடியில அந்த ரெட் லைன் வந்திருக்கும். இவங்க வந்துட்டு ஒன்னா இருந்துட்டாங்க இல்லையா, சோ அதனால ஹீரோயினுடைய மண்டையில அந்த ரெட் லைன் வந்துட்டு இருக்கும். இதை தொட்டு பார்த்து விளையாடிட்டே இருக்கும் போது டக்குன்னு அந்த லைன் மறையுது. அதே டைம்ல அங்க ஒரே கூட்டமா இருக்கு, ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு மட்டும் புரியுது. கிட்ட போயிட்டு பார்த்தா அந்த பையன் தவறி விழுந்து அங்க இருக்க ஒரு கம்பியில சொருவி இறந்து கிடக்குறான். இத பார்த்த ஹீரோயினுக்கு என்ன பண்றது அப்படின்னே புரியல. அப்படியே உடைஞ்சு போயிட்டு பயங்கரமா அழுகுறாங்க. இதே டைம்ல அன்னோன் நம்பர்ல இருந்து நம்ம லீயை யாரோ கடத்தி வச்சிருக்காங்க, கட்டி போட்டு வச்சிருக்காங்க அப்படின்ற விஷயத்த வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி அனுப்ப இந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியல மக்களே. ஒண்ணுமே புரியாம ஹீரோக்கு கால் பண்ணி இந்த மாதிரி சம்பவம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ வந்து பிக்கப் பண்ணிக்கிறாரு. அப்புறம் நம்ம ஹீரோயின் கிட்ட கேக்குறாரு, இந்த மாதிரி அந்த லைன் வந்துட்டு எங்க அப்பங்காரன் கூட தான் ஜாயின் ஆகுது அப்படின்ற விஷயம் உனக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஹீரோவும் எல்லாமே சொல்றாரு. அப்படின்னா உன்னுடைய லீவ் ஃப்ரெண்டை வந்துட்டு அந்த டீச்சரு ஸ்கூலுக்கு கூட்டு போயிருக்க வாய்ப்பு இருக்கு, நம்ம ஸ்கூலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ஸ்கூலுக்கு போறாங்க. வேகமா படிக்கட்டு ஏறி மேல போனா அங்க ஹீரோயினை காணும், ஹீரோ மட்டும் தான் இருக்காரு. அதாவது இங்க என்ன விஷயம் நடக்குது அப்படின்னா வேற உலகத்துக்கு வேற ஒரு டைம் லைன் மாதிரி வந்துட்டாங்க. நம்ம ஹீரோயின் ஒன்னா தான் ஸ்கூலுக்குள்ள போயிருப்பாங்க. ஆனா வேற ஒரு ரியாலிட்டியில ஹீரோ இருக்காரு, ஹீரோயினும் அதே போல வேற ஒரு ரியாலிட்டியில இருக்காங்க. சரி முதல்ல லீய வாச்சு தேடி கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலான்னு போனா உள்ளுக்குள்ள கட்டி போட்டு வச்சிருக்காங்க. கயிறு கட்டலாம் அவுத்துட்டு நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அடியே குறப்பிரசவத்துல பிறந்தவளே நீ தானே வர சொன்ன, இங்க வந்தா நான் மயங்கிட்டேன், கண்ணு முடிச்சு பார்க்கும்போது யாரோ கட்டி போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு, நான் எங்கடி உன்ன வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இங்க இருந்து வெளியே போக ட்ரை பண்றாங்க. ஆனா வெளியே போக முடியாம ஏதோ டைம் லூப்ல மாட்டின மாதிரி இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்காங்க. நம்மளால கீழே போக முடியாது, மொட்டை மாடி வேணா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு
நோக்கி வர அதே போலதான் ஹீரோவும் பிளான் பண்ணிருப்பாரு. இவரும் ஏதோ டைம் லூப்ல மாட்டின மாதிரி சுத்திட்டு கடைசியா மொட்டை மாடிக்கு வராரு. மொட்டை மாடிக்கு வந்து பார்க்கும்போது அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிக்கிறாங்க. அங்க அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு நிக்கிறா. ஸ்டார்டிங்ல காமிச்சாங்க இல்லையா, ஒரு டீ கடையில ஒரு பொண்ணு ஒர்க் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்த்த மாதிரி நிறைய பேர் நின்னுகிட்டு இருக்காங்க. அவ யாரையோ படுக்க போட்டு ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. என்னுடைய பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆக்சுவலா பிளாஷ்பேக்ல என்ன விஷயமா இருக்கு அப்படின்னா, நம்ம டீச்சர் இந்த கண்ணாடியை போடு, கண்டிப்பா உனக்கு வந்துட்டு வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்த கண்ணாடி போட்டு பார்க்கும்போது லைன்ஸ்லாம் தெரிய ஆரம்பிக்குது. இப்போ நீ என்ன பண்ண போற, உன் கண்ணுக்கு முன்னாடி ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு. ஒன்னு இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ண மாதிரி சாக ட்ரை பண்ணலாம், இல்ல சாவலாம். இல்ல அப்படின்னா உன்னுடைய இந்த நிலைமைக்கு யாரெல்லாம் காரணமோ அவங்கள கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது நான் ரெண்டாவது ஆப்ஷனையே தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுடைய வாழ்க்கையில யாரெல்லாம் விளையாடினாங்களோ எல்லாரையும் கொன்னு இருக்கா. இந்த பொண்ணு ஒருத்தரையா கொலை பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த ரெட் லைன் மறையுது மக்களே. இப்போ கடைசியா அந்த வீடியோவை எவன் ஷேர் பண்ணானோ அவனை பலிபீடத்துல வச்சு ஓங்கி ஒரே போடு, அவனும் காலி. இப்போ கடைசி லைனும் மறையுதுன்னு காமிக்கிறாங்க. இப்போ அப்படியே அங்க அந்த டீச்சர் வராங்க. அவங்க மண்ண முழுக்க அந்த எஸ் லைனா இருக்கு. அவங்க நேரா அங்க வந்து பலிபீடத்துல யாரோ படுக்க வச்சிருக்காங்க. யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஹீரோவுடைய அப்பா. ஐயோயோ எங்க அப்பாவை கொலை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வரும்போது இவன் ஒரு மோசமானவன், சின்ன குழந்தைங்க கூட பார்க்காம அந்த குழந்தைய நாசம் பண்ணா. இந்த கத்தி உன் கையில இருக்கு, நீயே இப்போ உங்க அப்பாவை கொலை பண்ணு அப்படின்னும் போது என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாரு. கன் எடுத்து ஷூட் பண்ண ட்ரை பண்றாரு. ஷூட் பண்ணாலும் அவங்க மேல புல்லட் படாம ஏதோ ஒரு கவசம் மாதிரி காப்பாத்துது மக்களே. அவ்வளோ ஈஸியா என்ன கொலை பண்ண முடியும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அட்டாக் பண்ண பார்க்க அந்த பக்கம் ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோனுடைய ஃப்ரெண்டு லீ இருக்கா பாத்தீங்களா, அவளும் கண்ணாடி வச்சிருக்கா. இவளுக்குமே இந்த டீச்சர் கண்ணாடி கொடுத்து உனக்கு ஒரு பர்பஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக அந்த கண்ணாடியை ஹீரோயின் புடுங்க ட்ரை பண்ணும்போது அந்த பொண்ணு விடமாட்டேன் அப்படின்னு சொல்றா. இப்படியே மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க. சண்டையோடைய முடிவுல ஹீரோயின் கண்ணாடியை உடைக்க அதுக்கப்புறமா தான் இந்த பொண்ணு சுயநினைவுக்கே வரா. இப்போ இந்த சண்டையில ஹீரோயினுக்கு லைட்டா காயம் பட்டிருக்கும். அந்த காயத்துல அந்த பிளட் வந்துட்டு ஒரு மாதிரி ஆகுது. பார்த்தா ஹீரோயின் இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோ எங்க இருக்காரோ அங்க வந்துட்டாங்க. ஹீரோவை அந்த டீச்சரு கொலை பண்ண பாக்குறாங்க பாத்தீங்களா. அதை பார்த்துட்டு அந்தால ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உனக்கு ஒரு சக்தி இருக்கு இல்லையா, அது வந்துட்டு வரும், சாபம் கிடையாது. அதை நீ ஒழுங்கா பயன்படுத்த மாட்ட அப்படின்னும் போது அது வரமா, கண்டிப்பா கிடையாது, அது சாபம். அந்த சாபத்தால தான் என் வாழ்க்கையே நாசமா போச்சு அப்படின்னு சொல்லும் போது சாபம் கிடையாது, இப்போ நான் நிரூபிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கத்தியால குத்த ஓடி வரும்போது அங்கிருந்து யாரோ வந்து தடுக்கிறாங்க. அந்த கத்தி குத்த அவங்களே வாங்கிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா ஹீரோனுடைய அம்மா தான். ஐயோ அம்மா நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தூக்க ட்ரை பண்ணும்போது இங்க பாரு கண்ணா, நீ வரைஞ்சதுக்கு அப்புறமா அதை பார்த்து தான் அப்பாவை நான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நினைக்காத. நானும் இந்த டீச்சர் கொடுத்த கண்ணாடி மூலயமா அந்த கோடை பார்த்தேன். அந்த கோடை பார்த்ததுக்கு அப்புறம் தான், என் கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் தான் கடுப்பாயிட்டு அப்பாவை கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இறந்து போக நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமா வெறியாகுது மக்களே. நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொலை பண்ண போகும்போது அப்போ அந்த டீச்சரையே கத்தியை தூக்கி ஹீரோயின் வயிற்றிலேயே குத்துறாங்க. குத்தும் போது அப்படியே ரத்தமா ஊத்த ஆரம்பிக்குது. ஹீரோயினை ஏதோ மந்திர சக்தியை பயன்படுத்தி அந்தரத்துல பறக்க விட நம்ம ஹீரோயின் உடம்புல இருக்க ரத்த துளிகள்லாம் அப்படியே எங்கேயோ பறக்க ஆரம்பிக்குது. அது எல்லாமே எஸ் லைனா மாறி ஒரு பெரிய பந்து மாதிரி உருவாகுது. அதுக்கப்புறம் ஹீரோயின் பொத்துனை கீழே விழுகிறாங்க. இந்த டைம்ல அந்த எஸ் லைன் பந்தை வெடிக்க வைக்க இந்த ஊர் முழுக்க பரவுது, இந்த உலகம் முழுக்க பரவுது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ஹீரோயின் கீழே விழுகிறாங்க. கீழே விழுந்தவனே இவங்களுக்கு தான் ஒண்ணுமே ஆகாதே, சாகவே மாட்டாங்களே. மறுபடியும் இவங்களுக்கு உயிர் வருது. கத்தியை தூக்கி அந்த டீச்சரை குத்துறாங்க. குத்துனா இப்ப நான் சாகிறத நினைச்சு வருத்தப்படல, சந்தோஷம் தான் பண்றேன். நான் என்ன விஷயம் நினைச்சனோ அதை பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போக இங்க வந்துட்டு இந்த டீச்சர் யாருக்கெல்லாம் கண்ணாடி கொடுத்தாங்களோ அவங்க எல்லாரும் அடிமையா இங்கே இருப்பாங்க. அவங்க எல்லாரும் பைத்தியம் முடிச்ச மாதிரி கத்திட்டு இருக்காங்க. இப்போ இந்த டீச்சர் இறந்து போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயினும் சரி, அந்த லீ, அதுக்கப்புறம் ஹீரோ, இவங்க எல்லாரும் ரியல் வேர்ல்டுக்கு வந்துட்டாங்க. இங்க வந்து பார்த்தா எல்லாருடைய மண்டையிலயும் அந்த எஸ் லைன் தெரியுது. ஹீரோயினுக்கு மட்டும் இல்லாம கண்ணாடி போடல அப்படின்னா கூட இந்த உலகத்துல வாழக்கூடிய எல்லா மக்களுக்குமே அந்த எஸ் லைன் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அது எஸ் லைனு, இதுக்குதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியல அப்படின்னா கூட அந்த எஸ் லைன் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்போ இந்த லீ நம்ம ஹீரோடைய மண்டையில இருக்க அந்த எஸ் லைனை பார்த்துட்டு செமையா ஷாக் ஆகுறா. இப்போ அப்படியே எங்க சீன் கட்டாது. இப்போ எல்லாரும் அவங்கவுங்க வாழ்க்கையை அப்படியே அந்த எஸ் லைனோட வாழ ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் கடைசியா பாய் ஃப்ரெண்டோடைய கல்லறைக்கு போயிட்டு அந்த பையன் இறந்து போயும் குளிரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாங்கெட்டை வைக்கிறா. அந்த டைம்ல யாரோ கூப்பிடுறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த டீச்சர் காரி காது கிட்ட வந்து கத்தி விட்டு போறா. இதோட இந்த சீரீஸையே முடிக்கிறாங்க மக்களே. ஆமா, எதுக்காக இந்த டீச்சர் இந்த விஷயம்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அந்த டீச்சர் வந்துட்டு டீமன் இல்ல ஏஞ்சல் எப்படி வேணா வச்சுக்கோங்க, அவங்களுடைய எண்ணம் என்ன அப்படின்னா இந்த உலகத்துல யாரும் யாரையும் சீட் பண்ணாம ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படின்னு சொல்லிட்டு உண்மையா வாழணும் அப்படின்றது மட்டும்தான் மக்களே. அதுக்காக தான் இந்த விஷயம்லாம் பண்ணிருக்காங்க. அவங்க நினைச்ச மாதிரி இதுக்கப்புறம் யாரும் யாரையும்
யாரையும் ஏமாத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களும் மறைஞ்சு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு புரியுது. இந்த சீரீஸை பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு என்ன புரியுது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, பாய்.